ஓகே. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் செஷன. அம் நியூ மெம்பர்ஸ் யாரும் இருக்கீங்களோ தெரியாது. போன வீக் ஜாயின் பண்ணாக்கள். ஆ என் பேர் ருஷானி. சரியா, நான் வந்து எபிக்ஸோட வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 மாசமா செய்துட்டுருக்கேன். ஓகே. நாங்க ஒவ்வொரு சண்டேயும் வந்து எங்களோட டீம்ல வந்து அச்சீவ் பண்ற ஆட்கள வந்து இன்கம் எடுத்த ஆட்கள வந்து விஷ் பண்றதுக்கான செஷன் செய்றோம் நாங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து நோன்பு முதல் நாள்ன்றதால நைட் டைம்ல வந்து எல்லாரும் ஆ பள்ளிவாசலலாம் போவாங்க. அப்ப நைட் டைம்ல வந்து மீட்டிங் செய்றது கஷ்டம். அதனால தான் வந்து நாங்க இந்த நேற்று செய்ய வேண்டிய செஷன வந்து இன்றைக்கு மார்னிங் 11 மணிக்கு செய்றோம். ஓகேவா? சரி. இப்போ வந்து ஒவ்வொரு லீடர்ஸுமே அவங்க டீம்ல இருக்கிற ஆட்கள வந்து விஷ் பண்ணுவாங்க. ஒரு சில லீடர்ஸுக்கு வந்து இன்றைக்கு செய்ய இயலாமையும் இருக்குது. ஏனென்டா, நஸ்ரீன் அவங்க டீம் போட்டிருந்தா அவருக்கு வந்து ஏதோ யூனிவர்சிட்டியில ஃபீல்ட் விசிட் இருக்குன்னு. அதே மாதிரி ஆம் இனி ஒரு சில பேர் வொர்க் போயிருப்பாங்க. இப்படின்ட்டு சொல்லி இருக்குது. ஸோ, அதனால குறிப்பிட்ட லீடர்ஸ் தான் செய்றாங்க. சரி, ஓகே. ஆ ஸோ நாங்க பாப்போம் இன்றைக்கு வந்து ஓகே. இப்ப எங்க டீம்ல வந்து இன்கம் எடுத்த லீடர்ஸ் வந்து நாங்க பார்ப்போம். ஸோ அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஆம் இதுல வந்து ரிஸ்தா சிஸ்டர் அண்ட் மிஷ்ரா சிஸ்டர் ஜாயின் ஆகலன்னு நெனைக்கிறேன். அவரோட மகளுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ரிஸ்தா சிஸ்டருமே வந்து எங்கள்ட்ட ஃபாரின் டூர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க டீம்ல இருந்து நாங்க பேங்காக் வந்து போனது 4 பேர். ஆ சஃபா, அடுத்தது நான், அடுத்தது வந்து மிஸ்ரா சிஸ்டர் அண்ட் ரிஸ்தா சிஸ்டர். அ சஃபா வந்து என்னன்னு சொன்னா, அவங்க இன்றைக்கு ட்ராவல்ல இருக்கிறாங்க. அவங்க புத்தளம் இருந்து மன்னார் போறேன்னு சொன்னதால, அப்ப அவ சொன்னா, "நான் வந்து தனியா 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்ல இந்த எல்லா ஸ்டோரியும் ஃபுல்லா நான் சொல்றேன். ஃபாரின் டூர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே." மிஸ்ரா சிஸ்டர் இன்னும் ஆன்லைன் வரல. அப்ப அதனால அவடது இல்ல. நானும் ரிஸ்தா சிஸ்டரும் எங்களோட ஃபாரின் டூர் எங்க எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்றோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு என்னன்னு சொன்னா, அஃப்ரா சிஸ்டருமே அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு ட்ரீம வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவட அனுபவத்தையுமே அவங்க ஷேர் பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் இருங்க. ஓகே. சரி. இப்ப நாங்க இந்த வீக் எங்க டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கங்ராச்சுலேஷன் ஷிஹாரா சிஸ்டர். ஆ ஷிஹாரா வந்து இந்த வீக் வந்து 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 50,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஷிஹாரா. கங்ராச்சுலேஷன் ஷிஹாரா. குயிக்கா வந்து 1,00,000 இன்கம் ரீச் பண்ணி அதுக்கு பிறகு மில்லியனர் கிளப் மெம்பர்ஸ்க்கு வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மரியா சிஸ்டர். கங்ராச்சுலேஷன்ஸ் மரியா சிஸ்டர். அ அவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலா வந்து 30,000 இன்கம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பழைய ஆட்களுக்கு தெரியும். ஷெஹாரா என்று சொல்லி ஏ லெவல் படிக்கிற ஸ்டூடண்ட். ஷெஹாராட அம்மா தான் வந்து மரியா. சரியா? ஏன் இந்த விஷயங்கள நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃபேமிலி பிசினஸா நாங்க இத செய்யலாம். இது வந்து வீட்ல ஒரு ஆள் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்ல. இப்ப ஷெஹாரா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஷெஹாராக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்களோட அம்மா ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு ஃபேமிலில வந்து பாருங்க, ஷெஹாராவும் இன்கம் எடுக்குறாங்க. மரியா சிஸ்டரும் இன்கம் எடுக்குறாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி தான். கங்ராச்சுலேஷன் மரியா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 30,000. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஷெஹாரா. ஸோ இவங்கட அம்மா தான் மரியா சிஸ்டர். சரியா? ஷெஹாரா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஏ லெவல் ஸ்டூடண்ட். ஸோ அவவுமே வந்து இந்த பிசினஸ வந்து வடிவா டைம் குடுத்து செய்துட்டு போறாங்க. ஃபாஸ்ட்டா குரோ ஆகி கொண்டிருக்கிற லீடர். கங்ராச்சுலேஷன் ஷெஹாரா. அவங்களோட இந்த வீக் இன்கம் 30,000 அண்ட் டோட்டல் இன்கம் வந்து 1,60,000. சூப்பர் ஷெஹாரா. குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பருக்கு வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்த ஒரு லீடர் இருக்கிறாங்க. கங்ராச்சுலேஷன் ஷஹானா ஃபர்வின். அவட இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் டோட்டல் இன்கம் அவங்க வந்து இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம். அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்வின் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடலுமா? ஃபர்வின் இருக்கிறீங்களா? ஆ மெசேஜ்ல போட்டாலும் ஓகே. ஓகே. ஓகே ஃபர்வின். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு மீட் பண்ணி.
ஃபர்வீன் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. ஃபர்வீன் ஃபர்வீன் அன்மியூட் பண்ணுங்க. உங்க மியூட்ல இருக்குது. யா குட் மார்னிங். அஸ்ஸலாமு எல்லாருக்கும். ஸோ வந்து சாரி கொஞ்சம் இந்த செட்டிங் என்ன மாவிட்டு. ஸோ நான் தான் ஃபர்வீன். என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு டீச்சர். ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அதனால வந்து இந்த ஒர்க் பண்ணுறக்கே வந்து நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ என்னன்னு சொன்னேன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் 250 பாயிண்ட்ஸ் வந்து குயிக்காக முடிச்சது. ஸோ வந்து அதுக்கு பிறகு நிறைய வந்து அனுஷா மிஸ்ஸும் ருஷானி அக்காவும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வந்து நான் வந்து 1 வீக்ல இந்த வந்து இன்கம் எடுத்தது. எப்படின்னு சொன்னேன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், டைம் இல்லை, அந்த மாதிரி நானும் வந்து மற்றவங்கள மை ரீசன் சொல்லிட்டே இருந்தேன். ஸோ வந்து நான் வந்து லாஸ்டா திங்க் பண்ணது வந்து ஏன் நம்மளுக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸால வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. எனக்கு ஒரு 2 வீக்கா வந்து பிசினஸ் பண்றதுக்கே டைம் இருக்கல்ல. ஸோ அப்பயும் இருந்து நான் வந்து உடை இல்ல. ஸோ எப்படி சரி வந்து செய்யணும், எப்படி சரி வந்து இதுல ஏதாச்சும் ஒரு நாளைக்கு என்ன சரி செஞ்சிருக்கணும் எபெக்ஸோரால அப்படின்னு தான் என்ன வந்து ஐடியா இருந்தது. ஸோ வந்து இதுக்கு முதல்ல நான் ஒர்க் பண்ண இடத்துல லெக்சர் பண்ண இடத்துலயா இருக்கட்டும், அப்படி இல்லை ஒர்க் பண்ண ஆஃபீஸஸ்லயா இருக்கட்டும், எப்பயும் வந்து நான் ஒரு நாளைக்கு நான் தூங்குற நேரம் என்ன செஞ்சிருக்கேன், அதே மாதிரி ஒரு கிழமைக்கு என்ன செஞ்சிருக்கேன், 1 மந்த்துக்கு நான் என்ன அச்சீவ் பண்ணிருக்கேன் மைண்ட் இருக்கும் எனக்கு. ஸோ வந்து நான் 2 வீக்கா வந்து அப்செட்டா இருந்ததுல வந்து எனக்கு இன்னும் அப்செட்டா இருந்துச்சு. ஸோ வந்து நான் நினைச்சது வந்து இந்த 1 வீக்ல லாஸ்ட் இந்த வீக்ல நம்மளோட நோன்பு வாரத்துக்கு முன்ன வீக்ல நினைச்சது எப்படியாச்சும் இந்த மந்த் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கிறதுக்கு. அதோட வந்து நான் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ வந்து அந்த 2 வீக் விட்டதெல்லாம் வந்து நான் 1 வீக்ல வந்து அச்சீவ் பண்ணி, ஸோ அது பிறகு வந்து நான் என் டீம் மெம்பர் ஒன்றுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். என்னன்னா நான் அவங்க நல்லா ஒர்க் பண்றவங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு டீம் மெம்பரோட வந்து நான் என்ன குரூப் கால் மீட்டிங்ல ஸோ அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ அடுத்து வந்து அனுஷா மிஸ் வந்து எனக்கு வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த வீக் வந்து இன்கம் எடுப்பேன்னு சொல்லி. ஸோ அனுஷா மிஸ் வந்து எனக்கு வந்து அவங்க ஒரு சர்ப்ரைஸ் தந்தாங்க. அது என்னன்னு சொன்னா இப்படித்தான் கால் பண்ணி சொன்னாங்க. அவங்களும் பிஸியான பர்சன். ஸோ அந்த டைம்ல கூட எனக்கு 2 மினிட் ஒதுக்கி வந்து பேசினாங்க. இப்படித்தான் ஃபர்வீன், குரூப்பை கொஞ்சம் போய் பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்கம் இந்த மாதிரி பாருங்க. ஸோ வந்து என்னோட சந்தோஷத்தையும் வந்து அவங்க கால்ல வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தேங்க்யூ அனுஷா மிஸ். அதோட வந்து ருஷானி அக்கா ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து எதையும் அன்பா சம்டைம் நான் போய் கேட்பேன், இது என்ன ருஷானி அக்கா ஃபெஸ்ட்டுக்கு வந்து நான் சைலண்டா இருக்கிறப்போ அவங்க வந்து கால் பண்ணி பேசினாங்க, ருஷானி அக்கா என்ன ஃபர்வீன் என்ன செய்றீங்க அப்படி இப்படின்னு. ஸோ வந்து நான் அவங்களுக்கும் தேங்க் பண்றேன். உண்மையாவே நான் வந்து பர்சனலா வந்து அப்செட்டா டவுனா இருந்த டைம் வந்து நீங்களும் மனுஷா மிஸ்ஸும் நிறைய வந்து மோட்டிவேட் ஸ்பீச் வந்து என்னை வந்து அப்படியே வந்து 1 வீக்ல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இன்கம் எடுக்க வச்சதுக்கு. ஸோ சந்தோஷம் வந்து என்னன்னா நீங்க பேங்காக் ட்ரிப் போன நேரம் வந்து நானும் இன்கம் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் கனுஷமே சொன்னதும் வந்து நான் ருஷானி அக்காக்கு மெசேஜ் போட்டேன். and அப்படியே அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன், அக்கா நான் வந்து இன்கம் எடுத்துட்டேன்னு சொல்லி. ஸோ வந்து இப்ப நான் வந்து என்ன என்ன டவுன் ஆனாலும் என்ன நடந்திருந்தாலும் நான் வந்து இப்ப நான் ஆல்ரெடி டீச்சர். எனக்கு உண்மையாவே கிளாஸஸும் செய்றேன், ஜூம்லயும் கிளாஸஸ் செய்றேன், டைம் இல்ல. ஸோ எபெக்ஸோராக்காக நான் குறைஞ்சது நான் தூங்குற டைம்ல கூட ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ அந்த மாதிரி தான். தூங்குற டைம் சாப்பிடுற டைம்ல வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஒதுக்கி ஒதுக்கி தான் இந்த ஒர்க் பண்றேன். ஸோ வந்து உண்மையாவே அனுஷா மிஸ்டர் வந்து அந்த இது குரூப்ல போடுற லக்கி டீம்ல போடுற இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் எனக்கு வந்து இப்போ ஒரு கோல் வந்து எப்படி சரி வந்து மில்லியன் கிளப்ல ஒரு மெம்பரா ஆகணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எனக்கு நான் நினைச்சது வந்து
நம்மளோட ஒரு பார்ட் டைமா இப்ப ஒர்க் பண்றதோட பார்ட் டைமா வந்து இப்படி செஞ்சுட்டு போவோம். நார்மலா ஒரு இன்கம் உண்டு அச்சீவ் பண்ணுவோம் உண்டு. உண்மையாவே இதுக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். நிறைய வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ், நிறைய நம்ம ட்ரீம்ஸ் கண்டதுகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கு கண் முன்னே. சோ வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க். அப்ப நான் யோசிச்சதுமே அந்த டீம் மெம்பர்ஸுக்கு சொல்றதும் நான் உண்டு தான் என்ன குரூப்ல. உங்களால இயலாதது ஒண்ணும் இல்ல. அது நான் நிறைய இடத்துல அனுஷா மிஸ்ஸோட ஒர்க் பண்ற இடத்துல கூட நான் நினைச்சது வந்து அந்த ரீசன் சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டி வந்து என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும், உண்மையாவே பிரச்சனை ஒண்ணு நடந்தாலும் ரீசன் சொல்லக்கூடாது. சோ வந்து அந்த விஷயம் நான் அவங்களோட ஒர்க் பண்ணதுல நிறைய நான் நல்ல விஷயம் எடுத்தேன். சோ வந்து அதனால வந்து நான் அனுஷா மிஸ்டியா இருக்கட்டும், ருஷானி அக்கடையா இருக்கட்டும், எனக்கு டைம் கிடைச்ச நேரமெல்லாம் அவங்களோட மீட்டிங்ஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் டீம் மெம்பர்ஸ்க்கு நான் சொல்ற இதுதான். சோ வந்து உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னேன்டா இப்ப இதுல வந்து ஒரு இன்கம் எடுக்கணும்ன்றது ட்ரீமா இருந்துச்சு. இப்ப எப்படி சரி வந்து மில்லியன் கிளப்ல ஒரு மெம்பர்ஸ் ஆகணும். நான் அதுக்கு தான் வந்து அனுஷா மிஸ்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி. சோ வந்து அ இந்த மந்த்துக்குள்ளயும் வந்து நான் ஒரு என்னால இயலும். இந்த மந்த்துக்குள்ளயும் ஒரு இன்கம் ஒண்ணு எடுப்பேன். சோ வந்து இந்த மந்த் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ வந்து அ இது வந்து எங்கட ஃபெஸ்ட் வந்து ஆ என்ன சொல்ல, எந்த வெட்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பெருநாள் வருது. சோ வந்து எந்த சேலரில வந்து நான் எந்த ஃபேமிலிக்கா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கா இருக்கட்டும், எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். சோ வந்து அதுக்கு வந்து எபெக்ஸோட மணிய யூஸ் பண்ணணும்னு தான் இருக்கேன். சோ இன்ஷா அல்லாஹ். தேங்க் யூ ருஷானி அக்கா. தேங்க் யூ அனுஷா மிஸ். அதோட வந்து என் டீம் மெம்பருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் பண்றேன். சோ அவ்வளவுதான் ருஷானி அக்கா. ஓகே. தேங்க் யூ ஃபர்வீன். தேங்க் யூ சோ மச். உண்மையிலே வந்து உங்களோட ட்ரீம்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஆ இந்த பெருநாள வந்து நீங்க உங்களோட ஏர்னிங்ல வடிவா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நானுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. தேங்க் யூ. தேங்க் ஓகே ஃபர்வீன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்க டீம்ல இன்கம் எடுத்து செகண்ட் இன்கம் எடுத்திருக்காங்க முஷ்லிஹா. முஸ்லிஹா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் டோட்டலா வந்து அவங்க 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. முஸ்லிஹா இருக்கிறீங்களா? முஸ்லிஹா இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். இருந்தா ஒருக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. முஸ்லிஹாவ காணல. ஓகே. இருக்கிறாங்களா? இல்ல. ம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்க டீம்ல இன்கம் எடுத்த ஒரு லீடர் வந்து ரினாசா. கங்க்ராச்சுலேஷன் ரினாஷா. அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃபாத். இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 20,000. சூப்பர். அவரோட டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஆக்டிவான ஒரு கேர்ள். ஒவ்வொரு விஷயங்களையுமே பெர்ஃபெக்ட்டா செய்யறது வந்து நான் உண்மையிலேயே இஃபாத்திட்ட பார்த்திருக்கேன். அந்த பெர்ஃபெக்ஷன் அதாவது இப்ப நிறைய பேர் யாரு இதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும். யாரு ஃபர்வீன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்வீன், இஃபாத் இது எல்லாமே வந்து அனுஷாட டீம். அனுஷாட டீம் மெம்பர்ஸ்ல நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு விஷயத்த செய்வாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாமே நான் உண்மையிலேயே அனுஷாட டீம்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லார்ட்டயுமே அத பார்த்திருக்கிறேன். உண்மைக்குமே அது ஒரு சூப்பர்வான ஒரு விஷயம் என்ன. இந்த பெர்ஃபெக்ட்டா இப்ப நான் ஒரு விஷயத்துல இம்ப்ரூவ் ஆகுறேன். அது மெதுவாவும் இருக்கலாம், ஸ்பீடாவும் இருக்கலாம். ஓகேவா? நான் பெர்ஃபெக்ட்டா ஒரு விஷயத்த நான் செய்துட்டு போறேனா என்றது முக்கியம். உண்மையிலேயே அந்த விஷயத்துல வந்து இஃபாத் எல்லாம் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஒரு விஷயத்த செய்வாங்க. நான் நிறைய தடவ பார்த்திருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் இஃபாத். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆ ரும்ஸா. கங்க்ராச்சுலேஷன் ரும்ஸா. அவங்க இந்த வீக் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 40,000. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ரும்ஸா. அடுத்தது வந்து ரீமா. ஓகே. ரிஷானாட டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரீமா. அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 10,000 அண்ட் டோட்டலா வந்து அவங்க 60,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது ருமைஸா. ருமைஸாவுமே வந்து ஒரு டீச்சர். அவங்களுமே வந்து இந்த பிசினஸ வந்து அவ்வளோ என்ன சொல்றது?
இப்படித்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது நிறைய தடைகள் வரும். அதை தாண்டி ஒவ்வொரு விஷயங்களா கடந்து கொண்டு அவ இப்போ 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க்கையும் பண்ணிக்கொண்டு பார்ட் டைமா இதுல அவ டீச்சரா ஒர்க் பண்றா. சேம் டைம் எபெக்ஸோரால பார்ட் டைமா செய்துட்டு போறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ருமைசா, 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தஸ்லீம், ரிஷ்பாட டீம். கங்க்ராச்சுலேஷன் தஸ்லீம். அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் டோட்டல் இன்கமா 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிது. கங்க்ராச்சுலேஷன் நிது. நிதுவோட இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2,50,000. நிது குயிக்கா வந்து மில்லியனர் கிளப் மெம்பருக்கு வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிது. ஓகே. அடுத்தது ரிஷ்பா பானு. இவங்கட இந்த வீக் இன்கம் 20,000 அண்ட் டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2,20,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ரிஷ்பா. ஸோ அவங்க வந்து பார்ட் டைமா எபெக்ஸோராவும் செய்துட்டு போறாங்க. ஓகே. அடுத்தது வந்து சுவிதா. கங்க்ராச்சுலேஷன் சுவிதா. அவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000 அண்ட் டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 2,20,000. 20,000 தான் குறையுது மில்லியனர்ஸ் கிளப் மெம்பருக்கு. இந்த வீக் கண்டிப்பா சுவிதா மில்லியனர் கிளப் மெம்பரா வருவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சுவிதா. ஓகே. அடுத்தது வினுஜா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வினுஜா. வினுஜாட இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் டோட்டல் இன்கம் 1,30,000. சூப்பர் வினுஜா. குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. அடுத்தது பேபி ஷாலினி. கங்க்ராச்சுலேஷன் ஷாலினி. அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் டோட்டலா வந்து 2,20,000. ஸோ ஷாலினி வந்து குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பருக்கு வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ அடுத்தது அனுஷா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுஷா. கங்க்ராச்சுலேஷன் அனுஷா. அவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000 அண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1,60,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அனுஷாவும் இந்த மந்த்துக்குள்ள குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பரா வருவாங்கன்னு சொல்லி கண்டிப்பா வருவாங்க. ஸோ அதுக்குமே நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வினோதன் பிரதர். கங்க்ராச்சுலேஷன் வினோதன். அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் டோட்டல் வந்து 90,000. ஸோ வினோதன் பிரதருமே வந்து குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ கிஷோர் பாரதி நெக்ஸ்ட். ஓகே. கிஷோர் பாரதியில இந்த வீக் இன்கம் 30,000 அண்ட் டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4,40,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்ற மாதிரி இவங்க ஒரு A லெவல் ஸ்டூடெண்ட். சின்ன வயசுல வந்து நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு போறாங்க. சூப்பர் கிஷோர் பாரதி. ஓகே. அடுத்தது வந்து சுஷ்மிதா. கங்க்ராச்சுலேஷன் சுஷ்மிதா. அவங்களோட இந்த வீக் இன்கம் 60,000 அண்ட் டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10,30,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சுஷ்மிதா. ஓகே. ஸோ எல்லாருமே வந்து எந்த இன்கம் கேட்குற நீங்க. ஸோ எந்த இன்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா என்ன சொல்றேன், எவ்ரி வீக் மோர் தென் 6 lakh. சரியா? அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கேக் கட் பண்ணதுமே போன மண்டே நடந்த விஷயம் கம்பெனில. அது ஒரு சில பேர் என்னன்னா பர்த்டேன்னு நினைச்சு விஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கும் அத கிளியரா சொல்ல கிடைக்கல. என்னடா அதுக்கு பிறகு அப்படியே நான் அங்கிருந்து ஃபாரின் டூர் போயிட்டேன். சரி அப்ப அத நான் கண்டிப்பா இந்த செஷன்ல அத ஆட் பண்ணிக்கொள்வோம்னு சொல்லித்தான். என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த டோட்டல் இன்கம் சரியா? எபெக்ஸோரால ஜாயின் பண்ணி டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 crore 1 கோடி. சரியா? 1 கோடிக்கு மேல இன்கம் எடுக்கிற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது 10 மில்லியன். சரியா? 10 மில்லியனுக்கு மேல இன்கம் எடுக்கிறார்கள் கம்பெனிய பொறுத்தவரைக்கும். எபெக்ஸோரா கம்பெனில வந்து எபெக்ஸ் மேனேஜர்ன்னு சொல்லுவாங்க. சரியா? மேனேஜர் இப்ப ஒவ்வொரு இன்கம் லெவலுக்கும் ஒரு டைட்டில் இருக்கிற மாதிரி 1 crore மேல 1 கோடிக்கு மேல இன்கம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்கள வந்து மேனேஜர்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ அந்த விஷயமுமே போன மண்டே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கம்பெனிக்கு எப்படி போயிருந்தேன், ஃபாரின் இந்த ஏர்போர்ட் போறதுக்கு தானே. அப்ப நான் வந்து அப்ப ஞாயிற்றுக்கிழமை நைட் வலிக்கிட்டது. மார்னிங் ஏர்லியா போயிட்டேன். சரி அப்ப நான் பார்த்தேன் எனக்கு போற ஐடியாவே இருக்கல கம்பெனிக்கு. அந்த பிளான்ல இருக்கல. பாட்டு ஏர்லியா போயிட்டேன். சரி ஓகே கம்பெனி கொஞ்சம் போயிட்டு வருவோமே. மில்லியனர்ஸ் கிளப் மீட்டிங் அன்னைக்கு நடக்கும் தானே திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்பெனிக்கு போனேன். போனதுமே எனக்கு உண்மைக்கும் அந்த அன்றைய நாள் வந்து என்ன சொல்றது, இந்த ஒரு விஷயமுமே அன்றைக்கு அந்த டோட்டல் இன்கம் அன்றைய நாள் தான் அந்த டோட்டல் இன்கம் 1 crore 1 கோடிய தாண்டி இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து இந்த கேக் விஷ் பண்றதுக்காக
கேக் கட்டிங் கம்பெனியால அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மைக்குமே வந்து நான் எதிர்பார்க்கல. நான் ஜாயின் பண்ணி 1 வருஷத்துக்குள்ள 1 வருஷம் ஆகல. 5ஆம் மாசம் வந்தா தான் நான் ஜாயின் பண்ணி 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. பட் ஒரு 10 மந்த்ஸ்க்குள்ளேயே என்னால இந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்குது. அது கண்டிப்பா உங்க எல்லாரோட சப்போர்ட்டோடையும் தான். ஏன்னா நான் என்னதான் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தாலும், ஆ அத கேட்டு ஃபாலோ பண்றதால இந்த டீமே சக்சஸ் ஆகுது. இப்ப நான் மட்டும் ஒரு விஷயத்த சொல்லி தந்துட்டு, நீங்க அத ஃபாலோ பண்ணாம இருந்தா எதுவுமே மாறப் போறதில்ல. அப்படியே தான் இருந்திருக்கும். பட் நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன்னு சொன்னா, கண்டிப்பா என்னோட சேர்ந்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றதால, இன்றைக்கு 2 இன்கமும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதோட எங்க டீம்லயுமே வந்து நிறைய இன்கம் எடுக்கிற லீடர்ஸ் உருவாகியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாரோட சக்சஸ். என்டது மட்டும் இல்ல. எல்லாரோட சக்சஸ். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதே மாதிரி வரணும். சரியா? டைம் இவ்ளோ காலம் எடுக்கும், இத்தன வருஷம் எடுக்கும் அப்படியெல்லாம் இல்ல. நாங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு மட்டும் நினைச்சா, அதுக்கான எஃபோர்ட்ட போட்டோமா இருந்தா, கண்டிப்பா எங்களால குயிக்கா எங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். சரியா? அதுக்காக நீங்க இதுக்குள்ள நிறைய டைம் குடுத்து உங்களோட பெர்சனல் விஷயங்கள்லாம் விட்டுட்டு செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆ கிடைக்கிற டைம சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? இப்ப சில பேர் வந்து நாங்க இன்னுமே நிறைய டைம வந்து சும்மா வேஸ்ட் பண்ணிக்கொண்டே இருப்போம். என்ன ஆறுதலா செய்வோம், பிறகு செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க டைம் போயிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு தெரியாது. என்ன எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஸோ கிடைக்கிற டைம வந்து சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க நல்ல இன்கம் எடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட ஃபேமிலிய நல்லா பார்த்துக் கொள்ளலாம். உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்த உருவாக்கலாம். உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணலாம். அவ்வளவுதான். இதுல வந்து பெரிய எந்த ஒரு விஷயமும் இல்ல. நாங்க இன்கம் ஏர்ன் பண்றோம்ன்னு சொன்னா, எங்கள சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு எங்களால முடிஞ்ச நல்ல விஷயங்கள செய்யலாம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ அதனால தான் நான் இந்த இன்கம் வந்து போடல. என் இன்கம் நார்மலா எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மோர் தென் 6 லேக் 6,00,000க்கு மேல நார்மலா இப்போதைக்கு வந்துட்டு இருக்குது. கண்டிப்பா நான் எப்ப எனக்கு போஸ்ட் செய்வேன்னா, 10 லேக்ஸ் வந்ததுக்கு பிறகு நான் போஸ்ட் செய்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன். நான் அடுத்த டார்கெட்டா வச்சிருக்கிறது வந்து அந்த வீக்லி இன்கம்ம வந்து 10 லேக்ஸா மாத்துறது. இப்போதைக்கு வந்து 6,00,000 6,00,000க்கு மேல வருது. 6,50,000 அப்படி என்று சொல்லி அந்த ஒரு ரேஞ்ச்ல தான் இருக்குது. கண்டிப்பா 10,00,000 வந்ததுக்கு பிறகு நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்காக நான் வொர்க் பண்ணி கொண்டிருக்கேன் கண்டிப்பா. சரியா? ஆ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்ல ஷேர் பண்றேன். எங்களோட பேங்காக் டூர் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட்ல ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது வந்து ஆ எவ்ரி வீக் அதான் நான் சொல்றேனே, எவ்ரி வீக் வந்து அந்த இன்கம் வந்து 6 லேக்ஸ்க்கு மேல வருது. அப்ப உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொள்ளலாம் தான் இந்த மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு சொல்லி. சரியா? ஓகே. நான் சொன்ன மாதிரி 10 லேக்ஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். அது நான் ஒரு டார்கெட்டா வச்சிருக்கேன். வீக்லி 10 லேக்ஸ் எடுக்கிறது. ஓகே. ஆம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆம் குரூப்ல யாரு போட்டிருந்தாங்க? நான் சிஸ்டர் மிஸ்தா. ஓகே, 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 ஓகே. ஆ ஓகே சிஸ்டர் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ரிஸ்தா சிஸ்டர் நீங்க மைக் வந்துட்டு மியூட்ல வச்சிருக்கீங்க. ஐயோ சரி நான் ஒவ்வொரு செஞ்சுட்டு முறையுமே வரேன். அப்படித்தானா? ஓகே, ஓகே ஓகே. சரி, ஓகே. நான் அது ஓகே என் டீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு வைத்துட்டேன். மைக் ஆஃப் சாரி. குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன், வாழ்த்துறேன். கங்க்ராச்சுலேஷன் ஜாரா. அவன் லாஸ்ட் வீக் வந்து இன்கம் 20,000 டோட்டலா 3.5 லட்சம் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் டியர். எல்லாருக்கும் நான் முதலாவது விஷ் பண்ணிக்கொள்ள நான் விரும்புறது, எல்லாரும் மலேசியா ட்ரிப்புக்கு குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கான ட்ரை பண்ணுங்க.
ஜாராக்கு மட்டும் இல்ல, இந்த என் டீமுக்கு மட்டும் இல்ல, ஹோல் டீம் எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சாரா. சாலா ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்மா, எனக்கு உண்மையிலே சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் டியர். நீங்க அடுத்தடுத்த கிழமையும் உங்களோட அடுத்தடுத்த இன்கம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி மனசால வாழ்த்திக்கொள்றேன். ஆல் தி பெஸ்ட்மா. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்சான். ஃபர்சான்ன்றது ஜம்னா சிஸ்டர் ஹஸ்பண்ட் பேர்ல செய்யறாங்க. ஜம்னா சிஸ்டர் அவங்களோட ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்கம் 10,000 ரூபாய் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வீக். டோட்டலா 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் டியர். ஆனா அவங்களோட இன்கம் இன்னும் டபுளா டிபிளா மாறணும் என்று நான் ஆசைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் டியர். அஸ்டா சிஸ்டர் இருக்கிறீங்களா? நீங்க அடுத்தது. ஓகே, உங்களோட மைக் ஆன் பண்ணேன். அது நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ரா சிஸ்டர் என்ன நேம்ல இருக்கிறாங்க? நான் ஆல்ரெடி அஸ்ரா சிஸ்டர் யார் 2 பேர் இருக்காங்களே. இல்ல ரோஷானி, ஹாட்ஸ் கொடுத்து தான் ஓகே 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 சரி சரி சரி. ஹாய் எவ்ரிபடி. உண்மையிலுமே சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று, எங்களோட டீம்ல நிறைய பேர் வந்து இந்த முறை இன்கம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கஃபாரியா. இவ பத்தி சொல்ல போனா, இவ உண்மையிலுமே சொல்ல போனா எபெக்ஸாரால நான் ஜாயின் ஆகி மிச்ச நாள் தான். ஆனா எபெக்ஸார நான் செய்யல. அப்ப அந்த டைம்ல கூட இந்த டீம் வந்து ஒர்க்க கண்டினியூவா செஞ்ச ஆட்கள் தான். அதுல மெயினா கஃபாரியா, ஃபசியா, இவங்க 2 பேருமே அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ, நான் இல்லாட்டியும் அவங்க இந்த ஒர்க்கை கண்டினியூவா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சு கொண்டு தான் இருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் கஃபாரியா சிஸ்டர், நீங்க இந்த கிழமை வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறீங்க. டோட்டல் உங்களோட இன்கம் வந்து 80,000 ரூபாய். அடுத்தடுத்த இன்கம் நீங்க ஃபாஸ்டா க்ரோ ஆகணும்னு நான் உங்களுக்கு விஷ் பண்றேன்மா. அடுத்ததான் வந்து பாருங்க ஷஃப்னா சிஸ்டர். உண்மையிலுமே சொல்ல போனா ஒரிஃப்ளேமை பாக்குற மாதிரி எனக்கு இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரிஃப்ளேம்ல நான் 7 years வந்து ரன் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொன்னா ஒரிஃப்ளேம்ல நாங்க மந்த்துக்கு லாஸ்ட் டைம் மட்டும்தான் நல்லா ஹார்ட் ஒர்க் கொண்டு கொடுத்து லாஸ்ட் டைம்ல டைமே இல்லாம 3 days நாங்க வந்து கண்டினியூவா செஞ்சு கொண்டிருந்தோம். அதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே இப்ப ஒரு சொல்ல போன வீக் வந்து என் எக்ஸாம் இருந்துச்சு. எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு என்டர் ஆகுறதுக்கு ஒரு 2 செகண்டுக்கு முந்தி தான் நான் போனை வச்சது. அந்த அளவுக்கு கார்ட் பேமெண்ட் ஆயிக்கட்டும், உங்களோட ஒர்க் ஆயிக்கட்டும் செஞ்சோம். அதே ஒரிஃப்ளேமை திரும்ப பாக்குற மாதிரி இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் ஷஃப்னா, நீங்களும் லாஸ்ட் டைம்ல லாஸ்ட் 2-3 மினிட்ஸுக்கு முந்தி தான் சல்லி பே பண்ணி உங்களோட அடுத்த 10,000 இன்கம் ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்மா. இன்னும் நீங்க இன்கம் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அத்தியா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்மா. உண்மையிலுமே ஒரு பெஸ்ட் லீடர்னு நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா பேங்காக் போயிட்டு இந்த ரிஷாத சிஸ்டர் தான் இவட பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். என்னன்னு சொன்னா இவ ஓடஸ் அவங்களுக்கு கொடுத்திருந்ததால, ஆனா விடை இல்லை. இவ கண்டினியூவா ரிஷாத சிஸ்டருக்கு கோல் அடிச்சு லாஸ்ட் டைம்ல இவ 10,000 ரிலீஸ் பண்ணிக்கிறா. உண்மைக்குமே இது ஒரு பெருமையான விஷயம். இல்லை நான் சொன்ன விஷயம் சரி, நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணுங்கம்மான்னு சொன்னேன். ஆனா இவங்க உடை இல்லை. இந்த கிழமை 10,000 இன்கம் எடுத்தே ஆகணும்னு சொல்லி இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. உண்மையிலுமே பெஸ்ட். இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நீங்க அடுத்தடுத்த டார்கெட்டை உண்மையிலுமே லேசா அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்மா. இந்த கிழமை வந்து 10,000 இன்கம் ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க. டோட்டல் உங்களோட இன்கம் வந்து 60,000 ரூபாய். ஏண்டிய அளவு ட்ரை பண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா க்ரோ ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா க்ரோ ஆகுங்க. கங்க்ராச்சுலேஷன்மா. நெக்ஸ்ட் பாருங்க ஃபசியா சிஸ்டர். ஆல்ரெடி கஃபாரியோட போஸ்டர் வரக்குள்ள நான் இவங்களை பத்தி சொன்னேன். உண்மையிலுமே இவங்க இவ்வளோ நாளா வந்து 10,000, 20,000, 13,000 எடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு படி மேல போயிட்டு இந்த போன வீக் முடிஞ்சது 40,000 ரூபாய் இன்கம் எடுத்துக்கிறாங்க. உண்மையிலுமே பெஸ்ட் அச்சீவ்மெண்ட். கடைசி மட்டும் உண்மையிலுமே சொல்ல போனா கடைசி மட்டும் ஒர்க் பண்ணாங்க. இந்த அளவுக்கு நான் இந்த இன்கம் எடுக்கணும், எப்படி சரி எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்துல ஒர்க் பண்ணாங்க. உண்மையிலுமே பெஸ்ட் விஷயம். என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் வைராக்கியத்தை ஒர்க் பண்ற தருணத்துல அவங்க அடைய வேண்டிய விஷயங்களை நிறைய விஷயங்களை இவங்க அடைவாங்க. ஓகே, அப்ப இவங்களும் 40,000 இன்கம் இந்த போன வீக் எடுத்துக்கிறாங்க. ஒரு டோட்டல் இவங்க இன்கம் வந்து 1,60,000 ரூபாய். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா நீங்க வந்து க்ரோ ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு ஃபாஸ்டா மில்லியன் கிளப்லுக்கு வாரீங்களோ, உண்மையிலுமே சந்தோஷமான விஷயம்.
கங்க்ராச்சுலேஷன்மா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அஷ்வா சிஸ்டர். உண்மையிலுமே சந்தோஷமான விஷயம். இவட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துக்கிறா, ரிலீஸ் பண்ணிக்கிறா 10,000. ஏன் நாங்க எல்லாருமே உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற ரீசன் வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் உண்டு. இந்த ஜாப் இல்ல எந்த ஜாப்பை நீங்க செய்யறண்டா கூட ஒரு இன்கம் உண்டு வரக்குள்ளதான் அந்த ஜாப்புக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொண்டு வரும். அதே மாதிரி தான் நீங்க இந்த ஜாப்பை செய்யணும்னு விரும்பினீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இன்கம் ரிலீஸ் பண்ணுங்க. இன்கம் ரிலீஸ் பண்ணதான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். அப்ப கங்க்ராச்சுலேஷன்மா அஷ்வா, 10,000 இன்கம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இது ரிலீஸ் பண்ணதோட இந்த 10,000 விடாம உங்களோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்குரிய ட்ரை பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கம்மா. கங்க்ராச்சுலேஷன் அஷ்வா. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ரஞ்சினி சிஸ்டர். இவங்களும் ஃபசிஹா சிஸ்டர் ஒரு டவுன்லைனர் தான். இவங்க இந்த கிழமை போன கிழமை வந்து 10,000 இன்கம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலுமே சந்தோஷமான விஷயம். ஏண்டி அளவு வந்து ட்ரை பண்ணுங்க ரஞ்சினி. அடுத்தடுத்த கட்டத்துக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்டா க்ரோ ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்கம் வந்து கூட்டிக் கொள்ளலாம். கங்க்ராச்சுலேஷன் ரஞ்சினி. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் முர்ஷிதா சிஸ்டர். உங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 80,000. உண்மையிலுமே சந்தோஷமான ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் இந்த வீக்ல வந்து இப்ப இந்த வீக் ஸ்டார்ட் ஆகினதுக்கு போறோம் உங்களுக்கு மேக்சிமம் 2-3 days போதும் மில்லியன் கிளப்லுக்கு வாரத்துக்கு. எந்த அளவுக்கு க்ரோ ஆவினீங்களோ அந்த அளவுக்கு க்ரோவாவே போங்க. ஃபெடப்பாகவான ஏண்டி அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு வழிமுறைன்னு நினைச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு லேசா போவீங்க. ஓகேம்மா, கங்க்ராச்சுலேஷன். மில்லியன் கிளப்லுக்கு என்டர் ஆகுங்க. உண்மையிலுமே என்ன விஷயம் சொன்னாமா, நான் எப்ப ஸ்டார்ட் ஆகணும், எபெக்ஸார பிசினஸ் ஸ்டார்ட் ஆகணும் செய்யணும்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். அதே டைம்ல தான் முர்ஷிதா சிஸ்டரும் இதுக்கு என்டர் ஆகுனாங்க. இவங்க இந்த பிசினஸ்லுக்கு வந்து ஒரு 5 weeks தான். இதோட 5வது கிழமை சம்பூர்ணமா இவட முடிஞ்சு அது உள்ளுக்கு இவ 2,50,000 இன்கம் எடுத்த. உண்மையிலுமே கங்க்ராச்சுலேஷன். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போங்கம்மா. ஓகே, அடுத்தது வந்து ஹஸ்ரா சிஸ்டர். ஹஸ்ரா சிஸ்டர் பத்தி சொல்ல போனா அவரோட டீமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவவே பார்த்து கொண்டு போறேன். ஏன்னா லீடர்ஸ் மாற சப்போர்ட்டோட செய்யறாங்க நிறைய பேர். ஆனா சைலண்டா போற ஆட்கள் உண்மையிலுமே அவங்களோட ஒர்க்கை கண்டினியூவா செஞ்சு கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இவட பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன் என்னன்னு சொன்னா, இவ கடைசி மட்டும் எனக்கு தெரியும் இவ 10,000 இன்கம் எயின் பண்ணிக்கிறான்னு சொல்லி. ஆனா அவங்க சைலண்டாவே அவங்களோட ஒர்க்கை ஹார்டா செஞ்சு கொண்டு போயிட்டிருக்கிறாங்க. கடைசி கட்டத்துல தான் இவ 10,000 ரிலீஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி விஷயம் கூட எனக்கு தெரியும். கங்க்ராச்சுலேஷன்மா. உங்களோட ஹார்ட் ஒர்க் இன்னமும் பலமாகணும். உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்களும் போகணும். ஏண்டியாலோ 10,000 இன்கம் எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்க சைலண்டா இருக்க வேணும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு பாருங்க. இன்ஷா அல்லாமா. கங்க்ராச்சுலேஷன். ஓகே, இப்ப என் இன்கம் பிளேட் வந்திக்குது. சொல்ல போனா நானும் இதுக்கு ஜாயின் ஆகி என்டர் ஆகக்குள்ள உண்மையிலுமே 5 கிழமை தான் ஆகிக்குது. சரியா? உண்மையிலுமே சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல வந்து நான் எட்டாவினதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று எனக்கு இந்த ஒர்க் எனக்கு செய்ய இயலாதுன்னு சொல்லி சில பேர் என்ன சொன்னதால அந்த வைராக்கியத்துல இறங்கி ஒன்று செஞ்சேன். செகண்ட் விஷயம் நான் ஜாயின் ஆகினது வந்து இதுக்கும் மலேசியா டூர் குவாலிஃபிகேஷன் ஆகியே ஆகணும். இந்த மலேசியாவுக்கு போகணும். இதுதான் என்ன மெயின் நோக்கம். ஏன்னா மலேசியாவுக்கு எப்படி சரி குவாலிஃபிகேஷன் ஆகணும், இதுக்கு வரணும். அதுக்கு நான் வந்து இந்த பாயிண்ட்ஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நானே டோட்டல் பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட். ஆனா இந்த ஒரு சைடால 4,000 கம்ப்ளீட் ஆகணும். அந்த சைட் மட்டும் தான் நீக்குது. உண்மையிலுமே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். மலேசியா டூருக்கு ஏற்கனவே நான் போயிட்டு வந்திக்கிறேன். என்னன்னு சொன்னா ஒரிஃப்ளேமால. உண்மையிலுமே அந்த அளவுக்கு மலேசியா டூர் ஒரு ஃபன்னான விஷயம் உண்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னும் கூட இந்த மலேசியா டூர் போகணும்னு ஒரு வைராக்கியத்துல இறங்கி செஞ்ச விஷயம். அதுக்காக வேண்டிதான் ஒர்க் பண்ணேன். ஆனா அதுக்காக வேண்டி நாங்க ஒர்க் பண்ற ஒவ்வொரு தருணத்திலையும் எங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சு கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம் வந்து எங்களோட இன்கம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம எங்களுக்கு இன்கம் கூடிக்கொண்டே போகுது. விளங்கிச்சா? இப்ப நாங்க இந்த மலேசியா டூரை நாங்க கண்டினியூவா ஹார்ட் ஒர்க் பண்ற நேரம் இப்ப நிறைய பேர் வந்து மலேசியாவா தேவையில்லை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே சொல்றீங்க. ஆனா மலேசியா டூர்னு கூட எப்படி சரி அதுக்கு என்டர் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்ட்ரிஸ் ஆகிக்கட்டும், எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ஆகிக்கட்டும், என்ஜாய் பண்றதுக்கு ஆகிக்கட்டும், அந்த அளவுக்கு நல்ல கண்ட்ரி சொன்னேன். ஏன்னா இதுக்கு முந்தைய நான் ஸ்பெயினும் போயிட்டிக்கிறேன். சரியா? ட்ரிப் தான் போனேன். ஆனா ஸ்பெயின் யூரோப் கண்ட்ரி.
அதை விட மலேசியா பெஸ்ட் கண்ட்ரி விளங்குச்சா. அப்ப அந்த கண்ட்ரிஸ்க்கு நாங்க எல்லாருமே போகணும், கட்டாயம் அந்த இடத்துக்கு வாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ட்ரை பண்ற தருணத்துல உங்களோட இன்கமும் கூடுது, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஏன்டா இப்ப சொல்லுவோமே ஒரு கல்ல 2 மாங்கா மாதிரி, உங்களுக்கு உங்களோட டூரை என்ஜாய் பண்ண மாதிரி மீக்கும், உங்களுக்கு வந்து இன்கம கூட்டி கொண்ட மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் அமையுது. கங்க்ராச்சுலேஷன், எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன். உண்மையிலே வெரி ஹார்ட் ஒர்க்கர். சூப்பர், மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சூப்பர் ஹார்ட் ஒர்க்கர். ஒவ்வொரு நேரமும் அவங்களோட டீமுக்கு ரொம்ப கவனம் கொடுத்து எல்லா டீமையும் கவனிச்சு கொண்டு அழகான முறையில போற ஒரு பெஸ்டான லீடர் வந்து. கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நஸ்லியா சிஸ்டர். உங்களோட இந்த வீக் வந்து 10,000 இன்கம், டோட்டலா 20,000 இன்கம் வின் பண்ணிக்கிறாங்க. சிஸ்டர் இதெல்லாம் உங்களோட டீமா? கங்க்ராச்சுலேஷன் அமானி சிஸ்டர். அமானி சிஸ்டரும் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் வின் பண்ணி டோட்டலா 20,000 இன்கம் வின் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் டியர். கங்க்ராச்சுலேஷன் ஜிஸ்லா சிஸ்டர். இந்த வீக் வந்து இவங்களை பத்தி அஸ்ரா சிஸ்டர் நீங்க கொஞ்சம் சொன்னா நல்ல மட்டும் நினைக்கிறேன். எனக்கு முன்னுக்குள்ள ஸ்லைட் எடுங்க ரிஷாதா. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் நஸ்லியா சிஸ்டர். உண்மையுமே உங்களோட 2வது இன்கம். உங்களைய பத்தி சொல்ல போனேன்னு சொன்னாமா, நீங்க வந்து ஜாயினாவே அந்த கிழமையே 10,000 ரிலீஸ் பண்ணீங்க. ஏன்னா தனிப்பட்ட முறை உங்களோட ஓர்டர்ஸை வச்சு நீங்க ஜாயின் ஆகினா அந்த கிழமையே 10,000 ரிலீஸ் பண்ணீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து ஓர்டர்ஸ் எடுக்கவே கஷ்டம். அப்ப நாங்க எப்படி நாங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போறோம், இன்கம் எடுக்க போறோம், அதுக்கு ஒரு உதாரணமா இவங்க விளங்குவாங்க. இவங்க மட்டும் இல்ல, முர்ஷிதா சிஸ்டரும் அதே மாதிரி தான். ஜாயினாவே அந்த கிழமையே இவங்க வந்து 10,000 இன்கம் ரிலீஸ் பண்ணவங்க. இவங்க இந்த கிழமையும் 10,000 rupees ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையுமே கங்க்ராச்சுலேஷன்மா. அடுத்தடுத்த கட்டத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா மூவ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா உங்களோட இன்கமும் மூவ் ஆகும். கங்க்ராச்சுலேஷன் அமானி சிஸ்டர். நீங்களும் அதே மாதிரி தாம்மா உங்களோட அச்சீவ்மெண்ட் பலமாயிக்கும். நீங்களும் அந்த கிழமையே நீங்க வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டீங்க. இதுல எங்க டீம்ல முக்காவாசி பேரை சொல்ல போனா அந்தந்த வீக் அவங்க டைம் எடுத்த டேஸ் வந்து 2 days 3 days தான். 3 days உள்ளுக்கு இவங்க வந்து இவங்க 250 பாயிண்ட்ஸ், ஏண்டா 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் 90 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் அப்படி போட இல்லை, டோட்டலி 250 பாயிண்ட்ஸ் இவங்க போட்டாங்க. என்னடி சொன்னா நாங்க இதுல ஏன்டா ஒவ்வொருத்தரும் வார விஷயம் வந்து இதுல எங்களுக்கு ஏன் பண்ண இயலாது, நாங்க ஓடர்ஸ் எடுத்துதான் போடணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனோம். ஆனா இவங்களோட ஃபேமிலி உள்ளுக்கு இவங்களுக்கு திங்ஸ் எடுத்து 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்கம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அமானி. அடுத்தடுத்த கட்டத்துக்கும் நீங்க போகணும். இந்த 20,000 உங்களுக்கு போதும் இந்த சொல்லி நீங்க வந்து ஃபெடப் ஆக வேணாம். நிறைய பேர் சொல்ற விஷயம் நோம்பு மந்த் எங்களுக்கு இந்த ஒர்க்கை செஞ்சு கொள்ள இயலாது, எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக இயலாதுன்னு சொல்லி நெகட்டிவ் மைண்ட் செட்டா பேசுறீங்க. நெகட்டிவ் மைண்ட் செட் எந்த அளவுக்கு உங்களோட விஷயங்களை வந்து உள்நோக்கி போகுதோ அந்த அளவுக்கு உங்களோட முன்னேற விடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன் சொன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஆன்லைன் ஜாப் செஞ்சுக்கிறேன். அதுல நோம்பு மந்த்ல வந்து கூடுதலா செய்யலாம். என்னன்னு சொன்னா, இப்ப நோம்புன்னு சொல்லக்குள்ள வந்து எல்லாரும் நினைக்கிறேன் வந்து டைம் இல்லைன்னு. நீங்க 4 o'clock போறதுதான் நோம்புக்கு உங்களுக்கு ஒர்க் வர போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இப்ப நான் கூட இந்த டைம்ல எல்லாம் ஃப்ரீயா தான் நிக்கிற விஷயம். அப்ப இந்த டைம்ல உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். நோம்புன்ற கொள்ள வந்து உங்களுக்கு செய்ய இயலான்னு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை விடுங்க. என்னைய பொறுத்தவரை செய்ய இயலுண்டு ஒவ்வொருத்தரும் இறங்கி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நோம்பு இல்லை, எந்த மந்த்லயும் நீங்க செய்வீங்க. எங்களுக்கு இந்த மாசம் முக்கியமான இம்பார்ட்டான மந்த் தான். ஆனா எனி டைமும் நாங்க வந்து ஈமான்ல இறங்கி செய்யறது இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த டைம்ல எல்லாம் நீங்க எல்லாம் தூங்குற டைமா தான் நீக்கும். ஆனா இந்த தூங்குற டைம் உங்களுக்கு ஒரு தூங்குற டைமை கொஞ்சம் ஒதுக்கிட்டு நீங்க இந்த மந்தை பிரயோசன மந்தா ஆக்கிக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்மா. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்லா சிஸ்டர். இவங்களும் ஜாயின் ஆகி ஒரு 4 weeks தான். 4 weeksக்கு வந்து 2 கிழமை இவங்க இன்கம் ரிலீஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிழமை வந்து 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க. 2 weeks இவங்க வந்து 40,000 இன்கம் எடுத்து இப்ப இவரோட டோட்டல் இன்கம் வந்து 80,000. கங்க்ராச்சுலேஷன்மா. எவ்வளவு சுருக்கம் நீங்க மில்லியன் கிளப்புக்கு வரையிலுமா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏண்டா இவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னா, ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொன்னா கூட அதை படிச்சு கொள்ளணும், இதுக்கு எப்படி சரி நாங்க என்டர் ஆகணும்
அப்படின்னு சொல்லி உண்மையிலுமே இவங்க செஞ்ச விஷயம் தான். இப்ப இன்னைக்கு மார்னிங்கே நான் சஹர் செஞ்சோன்னே இவிட தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆயிடுச்சு, சிஸ்டர் நான் எப்படி இன்கம் எடுக்கலாம், அடுத்த இன்கமுக்கு எப்படி குவாலிஃபிகேஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்றாங்க. உண்மையிலுமே அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கும் சந்தோஷம். இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஒத்துரு. இப்ப எல்லாருமே ஜாயின் ஆகிட்டு எதுவுமே கேட்கலாட்டி தான் உண்மையிலுமே ஃபெடப் ஆகுது. எல்லா தெரியாத விஷயங்களை கேளுங்க, கேட்டு படிங்க. அந்த டைம்ல நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு லேசியா க்ரோ ஆவீங்க. ஓகே ரிஸ்லா, கங்க்ராச்சுலேஷன்மா. Okay, sister. Thank you. Congratulations, Inza sister. Inza sister க்கு இன்னைக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சுகம் போதாது, அதனால அவங்க டீம் நான் செய்யறது. கங்க்ராச்சுலேஷன் Inza sister. லாஸ்ட் வீக் வந்து 40,000 இன்கம் earn பண்ணிக்கிறீங்க. சூப்பர். டோட்டலா வந்து 5,30,000 இன்கம் earn பண்ணிக்கிறீங்க. மலேசியா டூருக்கு குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கும் சேர்த்து அட்வான்ஸ் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். கங்க்ராச்சுலேஷன் பஷ்மா. அவங்க 10,000 இன்கம் லாஸ்ட் வீக் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 20,000. இவங்களுமே நல்ல ஒரு ஃபாஸ்டா க்ரோ ஆகுற ஒரு லீடர் தான். கங்க்ராச்சுலேஷன் டியர். கங்க்ராச்சுலேஷன் சமீனா சிஸ்டர். சமீனா சிஸ்டருமே லாஸ்ட் வீக் 40,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா அவங்களோட 1,70,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. மில்லியனர் கிளப்புக்கு குயிக்கா என்டர் ஆகணும்னு நான் மூளை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சமீனா சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன் மனா சிஸ்டர். மனாஸ் இவங்க ஒரு எம்ஒஹெச் ஆஃபீஸர். இவங்க லாஸ்ட் வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 30,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் டியர். கங்க்ராச்சுலேஷன். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறி வரும்னு வாழ்த்துறேன். கங்க்ராச்சுலேஷன் ரவுஃப் பிரதர். ரவுஃப் பிரதர் வந்து சமீனா சிஸ்டரோட ஹஸ்பண்ட். அவங்க வந்து இந்த வீக் லாஸ்ட் வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 40,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் அழகான முறையில கொண்டு போறாங்க. ஆல் தி பெஸ்ட் டியர். 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். மலேசியா டூருக்கும் குவாலிஃபிகேஷன் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கொள்றேன். ஆல் தி பெஸ்ட்மா. கங்க்ராச்சுலேஷன் ரிப்னா சிஸ்டர். ரிப்னா சிஸ்டர் லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் டியர். உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் முயற்சியும் இன்னும் கூடணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஆல் தி பெஸ்ட் டியர். ஓகே சிஸ்டர். ஓகே. தேங்க்யூ ரிஸ்தா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்தா சிஸ்டர் டீம்ல இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிரோசா சிஸ்டர். எனக்கும் இன்னும் உடல் நிலை ஓகே ஆகல, கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஃபிரோசா சிஸ்டர் ரெடியா? ஓம் சிஸ்டர் ஷேர் பண்ணுங்க. ஓகே. விளங்குதா சிஸ்டர்? ஓமாம், கிளியர் கிளியர். ஓகே, குட் மார்னிங் எல்லாருக்கும். சாரி, குட் மார்னிங் ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீக் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க எம்ஹெச்எஃப் ஹானி சஜாத். இவங்க ஒரு டிகிரி ஹோல்டர், அதோட ஒரு சின்ன பிள்ளைக்கு மோம் வேற. அந்த அவங்களோட பிஸியான ஷெட்யூல்லையும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 10,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் ஹானி சிஸ்டர். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நுஸ்ரத் சிஸ்டர்.
இவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். இவங்களோட டோட்டல் இன்கம் 90,000. இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. அதோட தனியா வீட்டுல இருந்து கொண்டு ஒரு பிஸியான ஷெடியூல்ல தான், ஒரு ஹெல்ப்பும் இல்லாத ஒரு ஷெடியூல்ல இருந்து கொண்டு இவங்க பெஸ்டா செஞ்சு கொண்டு வராங்க. அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, லாஸ்ட் டைம் மகனுக்கு சுகம் இல்லைன்னு இந்த வீக் அவங்க வார்ட்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல கூட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ்ட காட்டி அந்த இதை கூட யூஸ் பண்ணி அவங்க டாக்டர்ஸ் பெர்மிஷன் எல்லாம் ஓகே ஆகி அத அப்படி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதோட எங்க போனாலும் அவங்க வந்து இந்த பிசினஸ் பத்தியே யோசிக்கிற ஒரு லீடரா இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா நசீரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நசீரா சிஸ்டர். இவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 1 லட்சம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நசீரா சிஸ்டர். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா முஹைமினா சிஸ்டர். இவங்க வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தர். இவங்க இந்த வீக் அல்ஹம்துலில்லாஹ் 30,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 1,70,70,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் முஹைமினா சிஸ்டர். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஃபசோனா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபசோனா. இவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 2,70,70,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபசோனா சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் அவங்க இந்த வீக் வந்து மில்லியனர் கிளப்புக்குள்ள என்டர் ஆகுவாங்க. அதோட இவங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் உண்டு. இந்த வீக் வந்து லாஸ்ட் வீக் செமிஸ்டர் எக்ஸாம் அதோட நியூவா வெட்டாகி இப்ப வந்து கன்சீவா வேற இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் லாஸ்ட் வீக் அவங்க 50,000 earn பண்ணியிருந்தா இந்த வீக் கொஞ்சம் சோம் இல்லைன்றதால ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து போட இல்லாம ஆள் வந்து ஒரு 10,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. பட் அவ நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு லீடர் உண்டு. கங்க்ராச்சுலேஷன் ஃபசோனா. இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணி கொள்றேன். என் டீம்ல இருக்கிற இந்த முறை ஏர்ன் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் தேங்க்யூ ருசானி சிஸ்டர். எனக்கு கொஞ்சம் சுகம் இல்ல, எப்படி இருந்துச்சோ தெரியல. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஃபிரோசா சிஸ்டரோட டீம்லயும் இன்கம் எடுத்த லீடர்ஸ் எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணி கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து அஃப்ரா சிஸ்டர். ரெடியா? ஓ சிஸ்டர், ஓகே. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். இப்போ நாங்கள் வந்து எங்களோட டீமில் லாஸ்ட் வீக் இன்கம் எடுத்த லீடர்ஸை பார்ப்போம். எங்களோட டீமில் அரிஷதா சிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க 10,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அரிஷதா சிஸ்டர். இவங்க வந்து எங்களோட டீமில் இருக்கிற சாபியா சிஸ்டர், அவங்களோட டீம் தான். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்லா சிஸ்டர். அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்லா சிஸ்டர். இவங்க வந்து ஹலீமா சிஸ்டர், அவங்களோட டீம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல திஸ் வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ஃபிக்ரா சிஸ்டர். இவங்களோட டோட்டல் இன்கம் 20,000. கங்க்ராச்சுலேஷன் ஃபிக்ரா சிஸ்டர். உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். இன்னும் நீங்க பெரிய பெரிய லெவலுக்கு போகணும்னு சொல்லி எபிக்ஸோரால. நெக்ஸ்ட் வந்து அஸ்னா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் 40,000 அண்ட் இந்த வீக் வந்து அவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்னா சிஸ்டர். ஒரு ஆக்டிவான ஒரு லீடர். இவங்களோட ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் அவங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன் அஸ்னா சிஸ்டர். நீங்களும் இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீன் ஃபர்வின். இவங்க வந்து இவங்களை பற்றி சொல்ல போகணும்னு சொன்னால், இவங்க ஒரு சின்ன 2 பபா வச்சுக்கொண்டு, ஒரு பபாக்கு ஒரு 2.5 வயசு, மற்ற பபாக்கு ஒரு 6 மந்த் இருக்கும். அந்த பேபிஸ் வச்சுக்கொண்டு தான் இவங்க வந்து இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்வீன். இவங்களோட திஸ் வீக் இன்கம் வந்து 10,000. டோட்டலாக இவங்க வந்து 40,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபர்வீன்.
நெக்ஸ்ட் வந்து ஃபர்வீன் சிஸ்டர். இவங்களும் வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 70,000 ரூபாய். மாஷா அல்லாஹ். இவங்களும் ஒரு ஆக்டிவான ஒரு லீடர் தான். ரொம்பவும் டேலண்டான ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன். உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்க வந்து நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட் அடையணும், சக்சஸ் ஆகணும்னு சொல்லி எபெக்ஸ் மூலம். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இஸ்லிமா சிஸ்டர். அவங்களோட திஸ் வீக் இன்கம் வந்து 10,000. அவங்களோட டோட்டல் இன்கம் 70,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஸ்லிமா. நாங்க உங்களை விஷ் பண்ணிக்கொள்றோம். ஆல் த வெரி பெஸ்ட். இஸ்லிமா சிஸ்டர் இருக்கிறீங்களா? இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் கிடைக்கும். குட் மார்னிங், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஃபாத்திமா இஸ்லிமா ஃப்ரம் குருநேகல. நான் வந்து செப்டம்பர்ல தான் வந்து அபெக்ஸ் அவுரா பிஸ்னஸில் ஜாயின் ஆகினேன். என்னை வந்து மும்தாஜ் சிஸ்டர் தான் ஜாயின் பண்ண வச்சா. மற்றது வந்து எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மற்றது நான் மദ്രസா ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன் வீட்டில். மற்றது வந்து சோஷியல் ஒர்க், அதாவது சமூக சேவை இயக்கங்கள்ல வந்து நிறைய பங்களிப்பு செய்கிறேன். ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிறேன். அதால் எனக்கு வந்து டைம்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த வகையில நான் உண்மையிலுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் இந்த 70,000 இன்கம் எடுத்துக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு வந்து டவுன் லைனர்ஸ் போட்டவங்கல ஒரு 2 பேர் தான் நல்லா ஒர்க் பண்றாங்க. மற்றவங்க வந்து ஒர்க் பண்ணாத நிலைமையில தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திக்கிறேன். மற்றபடிக்கு என்ற ஒரு கனவு வந்து என் மகன் 2 படிக்கிறாங்க. மூத்த மகன் 2 பேரும் அவங்களுக்கு வந்து அந்த படிக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கணுமெண்டு இன்னொரு கனவு ஒன்று இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நான் அந்த கனவை அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற டைம்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுவேன். மற்றபடிக்கு உண்மையிலே எனக்கு அந்த டைம்ன்றது வந்து கஷ்டமான ஒரு நிலைமையில தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால் முடியுமான நேரங்கள்ல நான் வந்து ஜூம் மீட்டிங் எல்லாம் ஜாயின் பண்ணுவேன். உண்மைக்கும் எனக்கு செல்ல போனேன்னு சொன்னா நான் ஜூம் மீட்டிங்கள்ல எப்போ ஜாயின் பண்றேனோ அந்த டைமுக்கு நானே மோட்டிவேட் ஆகி நான் வந்து நிறைய மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற டைம்ல எல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் நான் ஒர்க் பண்ணி கொண்டு போறேன். இந்த காலகட்டம் இது கொஞ்ச நாளும் வந்து உண்மைக்குமே எனக்கு ஜூம் மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியாத நிலைமை வந்தேன். அதால தான் நான் எனக்கு இதுக்கு மேல முன்னுக்கு போக இல்லாத ஒரு நிலைமையில கொஞ்சம் பின்தங்கிற நிலைமையில உண்மைக்கு மேய்க்கிறேன்னு சொல்ல போனா அது வந்து என்ன மிஸ்டேக் தானே என்று சொன்னா எனக்கு வந்து டைம் கிடைக்கல. எனக்கு வந்து அந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் ஜாயின் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. அந்த வகையில நான் டைம் எடுத்து இதுக்கு போறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லையும் ஜாயின் ஆகி அந்த விஷயங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னா இதுக்கு முன்னுக்கு போகலுமென்ற நம்பிக்கை இது. நிறைய நம்பிக்கையோட தான் இந்த ஒர்க்கை செஞ்சுட்டு போறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்னும் ஒரு இந்த மந்த்துக்குள்ள மாதிரி மில்லியனர் கிளப்புக்குள்ள என்டர் ஆகணுமென்ற எனக்கு ஒரு ஆசை ஒன்றிக்குது. அதுக்காக வேண்டித்தான் நான் இப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கனவும் நனவாகணும். எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர், நாங்களும் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றோம். நீங்க குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப்புக்கு என்டர் ஆகணும். அண்ட் வந்து உங்களோட ட்ரீம், உங்களோட கோல் எல்லாம் நீங்க குயிக்கா அச்சீவ் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் அது கட்டாயம் நடக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் இஸ்லிமா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல திஸ் வீக் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க அஃப்ரா. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 80,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஃப்ரா சிஸ்டர். நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல சுல்ஃபியா. அவங்க வந்து திஸ் வீக் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் 1,40,000 ரூபாய். மாஷா அல்லாஹ். சுல்ஃபியா ஒரு டேலண்டான ஒரு லீடர் தான். குயிக்கா வந்து அவங்க வந்து க்ரோ ஆகிட்டு வர ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன் சுல்ஃபியா. நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல திஸ் வீக் 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க டி ஜஹான் சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 60,000. சூப்பர், மாஷா அல்லாஹ் சிஸ்டர். நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்களும் வந்து பெரிய பெரிய லெவலுக்கு போகணும்னு சொல்லி எபிக்ஸோடாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல சாபியா சிஸ்டர். அவங்களோட திஸ் வீக் இன்கம் வந்து 20,000. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,10,000 ரூபாய். மாஷா அல்லாஹ். உண்மைக்குமே இவங்க வந்து உண்மையா ஆக்டிவான ஒரு லீடர், டேலண்டான ஒரு லீடர். ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய டேலண்ட் நிறையவே இருக்கு. இவங்க வந்து சோல்ஃபியாட டவுன் லைனர் தான். மாஷா அல்லாஹ். இந்த மந்த்துக்குள்ள இவங்க வந்து மில்லியனர்ஸ் கிளப்புக்கு என்டர் ஆவாங்க இன்ஷா அல்லாஹ். ஆல் த வெரி பெஸ்ட் சாபியா சிஸ்டர்.
நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல 20,000 இன்கம் திஸ் வீக் ஏர்ன் பண்ணிக்கிறோம் சஸ்னா. சஸ்னாவோட டோட்டல் இன்கம் வந்து 3 lakh. அதோட வந்து அவங்க வந்து மில்லியனர்ஸ் கிளப்புக்கு மென்டர் ஆகிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஸ்னா. இவங்களோட டீம்லயும் வந்து நிறைய லீடர்ஸ் வந்து இன்கம் எடுத்துட்டு போறாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம் ரிஸ்லா, மற்றது வந்து ஸ்ரீன் ஃபர்வீன் எல்லாம் இவங்களோட டீம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்னா. நீங்க இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். எபெக்ஸ் வரா மூலம் உங்களோட லைஃப் வந்து சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். சஸ்னா இருக்கிறீங்களா? இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஓகே சிஸ்டர், அவங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் கொடுக்குறீங்களா? ஃபாத்திமா சஹ்லா என்ற நேம்ல இருக்கிறாங்க ருஷான் சிஸ்டர். நவ் ஓகே, இப்போ ஓகே. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சஸ்னா. இந்த வாய்ப்பை தந்த இறைவனுக்கும் என் அப்ளைனர் அப்ராசிஸ், என் டவுன்லைனர்ஸ், என்னை வந்து கைட் பண்ணி மோட்டிவ் பண்ணக்கூடிய சஃபாசிஸ், ருஷானி மிஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் அண்ட் யூஸாஃபுல்லாஹை. நான் இந்த ஒர்க்ல ஜாயின் ஆகி இப்போ 6 month கிட்ட ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீக் நான் வந்து மில்லியனரி கிளப் மெம்பரா வந்து ஆகியிருக்கேன். அதை நினைக்க சொல்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நான் இந்த ஒர்க்ல ஒரு நம்பிக்கை இல்லாம ஆரம்பத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் சரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுல தான் வந்து நான் இங்க வந்து இந்த ஒர்க்கை செஞ்சேன். ஆரம்பத்துல வந்து ஓடஸே இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்புறம் வந்து பர்சனல் யூஸுக்கு தான் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து அந்த ஃபீட்பேக்ஸ்ல வச்சு அதுல கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு தான் வந்து நான் வந்து மெம்பர்ஸோட பேசி ஓடர்ஸ் போல கலெக்ட் பண்ணி கொண்டேன். இப்போ மாஷா அல்லாஹ் எனக்கு நிறையவே ஓடர்ஸ் வருது. அப்புறம் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இன்கமும் எனக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வந்து ஒரு கோல் இருக்குது. நான் வந்து எப்படி சரி படிச்சு ஒரு அரசாங்க வேலை ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்களோட ஃபாதரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆட்டோ டிரைவர் தான். அவர் வந்து அந்தந்த டேஸ் வந்து ஹையர் ஓடி அப்படித்தான் வந்து எங்களோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு போய்க்கிறாரு. ஆனா வந்து எனக்கு அந்த சுச்சுவேஷனை பார்த்து படிக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லாம இருந்துச்சு. அவங்களோட கஷ்டம் தான் வந்து எனக்கு கண் முன்னால வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப நான் வந்து இந்த இதுல கிடைச்ச இன்கம்மை வச்சு நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். அதை நினைக்க சொல்ல எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குது. நான் வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த டிகிரியை வந்து முடிச்சு கவர்மெண்ட் ஒர்க் ஒன்றும் எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதுதான் இந்த கோலாகவும் இருக்குது. எனக்கு இப்ப இறைவன் வந்து ஒரு அழகான வழியை ஒண்ணு காட்டி தந்திருக்கிறான் இந்த எபெக்ஸ் செய்யற மூலம். இந்த ஒர்க்ல வந்து ஜாயின் ஆகிற ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் வந்து ஜாயின் ஆகுறீங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவன் வந்து உங்களோட கனவுகளையும் வந்து நிறைவேற்றி இதுல இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் வந்து இதே மாதிரி இன்கம் எடுக்கணும்னு சொல்லி போட்டு நானும் வந்து விஷ் பண்ணி கொள்கிறேன். தேங்க்யூ சிஸ். ஓகே சஸ்னா, தேங்க்யூ ஸோ மச். உண்மைக்குமே வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சஸ்னா எனக்கு நல்லா தெரியும், அவங்க எங்களோட க்ளோஸ் நேபர் தான். சஸ்னா வந்து ஆரம்பத்துல அவங்களோட படிப்பை தொடரணும்ன்றதுக்காக தான் இதுக்குள்ள வந்தாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்க. ஸோ இது மூலம் வந்து இப்போ அவங்களோட படிப்பை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போறாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் சஸ்னா. நீங்க ஒரு கிராஜுவேட் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல மும்தாஜ் சிஸ்டர். அவங்களோட திஸ் வீக் இன்கம் வந்து 50,000. மாஷா அல்லாஹ். இவங்க ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர். இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 6,10,000 ரூபாய். மாஷா அல்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் மும்தாஜ் சிஸ்டர். நீங்களும் வந்து உங்களோட கோல்களை வந்து எபிக்ஸ் வரா மூலம் அச்சீவ் பண்ணிக்கொள்ளணும் என்று சொல்லி நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன் மும்தாஜ் சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து எந்த இன்கம் தான். என் பேர் வந்து அஃப்ரா. என் திஸ் வீக் இன்கம் வந்து 60,000. நான் டோட்டலா வந்து 17,30,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். நான் என் எக்ஸ்பீரியன்ஸை இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு வந்து 5 கிட்ஸ் இருக்கிறாங்க. சின்ன பாபா ஒன்று இருக்கிறாரு. ஸோ அவரை வச்சுட்டு தான் நான் வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 8 month ஆகுது நான் ஸ்டார்ட் பண்ணி. நான் இன்கம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 month ஆகுது.
உண்மைக்குமே வந்து நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என் லீடர்ஸ் அவங்க இல்லைன்னு சொன்னா நான் இந்த இடத்துக்கு வந்து இருக்கவே மாட்டேன். உண்மைக்குமே சஃபா ஆரம்பத்துல நான் நிறையவே டவுட்ஸ் கேட்பேன் சஃபா கிட்ட. கொஞ்சம் கூட அந்த முகம் சுளிக்காம எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப சொல்லி தருவாங்க. அதேமா இதை எனக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணி வச்ச என் ஓன் சிஸ்டர் அஜ்ரா. அன்னைக்கு அவ இதை எனக்கு காட்டி தரலண்டா உண்மைக்குமே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அண்ட் வந்து ருஷானி சிஸ்டர் அவங்கள பத்தி சொல்லணும்டா. அவங்களோட ஒவ்வொரு வாய்ஸ் நோட்டும் அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் என்ன அடுத்தடுத்த கட்டத்துக்கு உண்மைக்குமே நகர வச்சுச்சு. அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன். ஆரம்பத்துல இருந்து அவங்களோட ரொம்பவும் க்ளோஸ் ஆயிருப்பேன். நான் எல்லா லீடர்ஸோட ஆரம்பத்துல இருந்து டச் ஆயிருப்பேன். ஸோ அதுதான் மெயின் ரீசன் நான் இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு. மற்றது வந்து நான் இந்த இடத்துல முக்கியமா என் டீம் மெம்பர்ஸையும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அவங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கலாம். என்னோட கோஆப்ரேட் பண்ணி நான் சொல்ற மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வர என் டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன். இந்த எபிசோடால எல்லாரும் மாத்தா நானும் நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். பட் எனக்கு இப்ப கூட நம்ப இயலாது இந்த அளவுக்கு நான் ஏர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லி. பட் எனக்கு இதுவும் போதாது. இன்னைக்குமே நான் இன்னும் ஏர்ன் பண்ணணும். நிறையவே சஃபா மாதிரி ருஷான் சிஸ்டர் மாதிரி இன்ஷா அல்லாஹ் நான் டைம் ஏர்ன் பண்ணுவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்று சொன்னா வந்து நான் நிறையவே வந்து கஷ்டப்பட்டு வந்து ஃபேமிலி தான். நான் என்ன நினைச்சேன்னா எப்படின்னா நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்க 5 பிள்ளைகள். அதுல மூத்த பிள்ளை தான் நான். எங்களோட அம்மா அப்பா வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்து எங்களை படிக்க வச்சு ஆளாக்கினாங்க. வந்து எனக்கு நிறையவே ஆசை இருந்துச்சு நான் படிக்கணும். படிச்சேன். நான் 11 வரைக்கும் படிச்சதுக்கு எனக்கு ஜாப் பண்ணலாம் போச்சு. சின்னத்துல இருந்தே ஒரு ஆசை அம்மா அப்பாவை பார்க்கணும் நான் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி எனக்குள்ள நிறைய கனவுகள் இருந்துச்சு. இதெல்லாம் நான் செய்யணும். பட் எனக்கு ஜாப் செய்யறதுக்கு கிடைக்கல. நான் மெரி பண்ணி நான் இவ்வளவு வருஷம் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நான் படிச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒன்றும் பண்ணிக்க இல்லாம இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு ஃபைனான்சியல் ரீதியா ஹெல்ப் பண்ண இல்லாம இருக்குது. என் சிபிலிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண இல்லாம இருக்குது. என் பேரண்ட்ஸை வச்சு நல்ல முறையில பார்த்து கொள்ள இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைனான்சியல் ரீதியா நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். என்னன்னு சொன்னா ஹஸ்பண்ட் உழைக்கிறது எங்களோட ஃபேமிலிக்கே போதா பெரிய ஃபேமிலின்றதால. ஸோ இந்த மாதிரி லைஃப் பேட்டிக்கு பொழுது எனக்கு இந்த எபிக்ஸ் வர கிடைச்சிச்சு. உண்மைக்குமே வந்து நான் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸ்டார்ட்ல நான் வந்து நிறையவே ரெக்ரூட்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் என் டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறது அதுதான். ஓடர்ஸ் இல்லைன்னு சொல்லி ஓடர்ஸுக்காக டைமை வேஸ்ட் பண்ணுவானு. நீங்க வந்து ப்ராஃபிட் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா நிறையவே வேற பிசினஸ் இருக்கு. நாங்க பட் வந்து இந்த சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்காக உள்ளுக்கு வரையில உண்மைக்குமே ஏர்ன் பண்ணணும். ஒரு இன்கம் ஒன்று எடுக்கணும். பெரிய லெவலுக்கு போகணும் என்றதுக்காக தான் நாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோம். ஸோ வந்து நீங்க வந்து ஆர்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நிறையவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு எழுமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டதுமே நீங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட சக்சஸ் வந்து குயிக்காவே நீங்க பார்ப்பீங்க. உண்மைக்குமே நான் அப்படித்தான் செஞ்சேன். நான் ஸ்டார்ட்ல இருந்தே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் இன்னமும் அதுக்கு தான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் புது வழியை யோசிச்சு லீடர்ஸ் மாதிரி ஐடியா கேட்டு நான் பண்ணிட்டு போறேன். மற்றது வந்து இந்த பிசினஸ்ல நீங்க நிறையவே லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி நீங்க பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குயிக்கா ஏர்ன் பண்ணிடலும். எனக்கு முன்ன லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு என் லீடர்ஸ் மூலமா. ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயங்களை நாங்க லேர்ன் பண்ணணும். மற்றது வந்து ஜூம் வந்து எங்களை உண்மைக்குமே மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் ஜூம் வந்து கட்டாயம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து ஒரு ஜூமும் மிஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் கால் வாய்ஸ் நோட் கூட கேட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் திரும்ப கேட்பேன். நாங்க ஒரு கேட்ட விஷயத்த திரும்ப கேட்கறதால வந்து ஒவ்வொரு நாளும் புது விஷயங்கள் எங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு போனேன். இன்னைக்குமே நான் இன்னும் ஒர்க் பண்ணுவோம். இன்னும் ஏர்ன் பண்ணுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உண்மைக்குமே ஆரம்பத்துல 10,000 எடுத்தாலே போதும் என்று இந்த ஒர்க்ல வந்தேன். பட் வந்து இப்ப எனக்கு இது போதா 1 lakh எடுத்தாலும் போதா நான் நிறையவே ஏர்ன் பண்ணுவேன் ஒரு ஆசை வந்து இருக்குது உண்மைக்குமே. இன்ஷா அல்லாஹ். மற்றது வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் ஸ்டார்ட்ல இருந்தே இந்த ஒர்க்ல நான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்ததும் வந்து நான் வந்து நினைச்சது நான் வெஹிக்கிள் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஹஸ்பண்டுக்கு நிறைய நாள் ஆசை. அவருக்கு இந்த ஒரு ஓன் வெஹிக்கிள் இருக்கணும் அப்படின்னு. என்ன வந்து எங்களுக்கு வந்து வெஹிக்கிள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எங்களோட வீட்டுல இருந்து ஒரு தேவைக்கு நாங்க போறேன்டாலும் நாங்க வந்து இந்த ஜங்ஷனுக்கு தான் போகணும். அதுக்கு எப்படின்னு சொன்னா ஒரு 400 சரி போகும் வீல் சார்ஜுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய வசதியும் இல்லை எங்களோட ஊருக்குள்ள. அப்படி ஒவ்வொரு தடவையும் நாங்க வந்து வீல் ஹையர் சார்ஜ் கட்டி மத்த எங்க பிள்ளைகள் 2 பேர் மதுரசாலை அவங்கள ஒரு வீட்டு நாங்க பார்க்க போவோம். அதுக்கு ஹையர் காசு எப்படியும் 2000 கிட்ட வரும் ஃபேமிலியா போயிட்டு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி யோசிச்சதுக்குள்ள நான் வந்து கட்டாயம் வீல் எடுக்கணும் என்று ஒரு ஆசை வந்துச்சு. இது மூலம் நான் எடுக்கலும் என்ற ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு. பட் இதுக்கும் போது எனக்கு நம்பிக்கை இருக்கல நான் வீல் எடுப்பேன் இந்த மாதிரி ஷார்ட் பீரியட்கள் எடுப்பேன்னு சொல்லி அதை வந்து நான் நேத்து அச்சீவ் பண்ணிட்டேன். நான் நேத்து வந்து வெஹிக்கிள் ஒன்று எடுப்பேன். ஸோ வந்து அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன்.
இது வந்து நாங்க எடுத்த வீல் இது. இன்னைக்குமே இந்த வீல்ல வந்து நான் போட்ட அவ்வளவு வந்து 8 lakhs கிட்ட மாதிரி போச்சு. இது அவ்வளவு வந்து இந்த எபிக்ஸ் ஓரா இன்கமால மட்டுமே. எபிக்ஸ் ஓரா இன்கம் இல்லாம நான் வந்து இதுக்கு ஒரு ரூபா கூட செலவழிக்கல. எபிக்ஸ் ஓரா இன்கமால மட்டுமே எடுத்த என்னோட ஓன் வெஹிக்கிள். உண்மைக்குமே அவ்வளோ ஹாப்பி எங்களுக்கு எல்லாம், பிள்ளைகளுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. இவ்வளவு கூடிய சீக்கிரம் நாங்க ஒரு வெஹிக்கிள் எடுப்போம்னே நாங்க நினைச்சும் பார்க்கல. ஹஸ்பண்டுக்கு கூட அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சோகம் இல்ல. இந்த ஒரு 2 months மாதிரி ஏன் இன்கம்ல மட்டும்தான் என் ஃபேமிலி ரன் ஆகிட்டு போகுது. உண்மைக்குமே அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் அவசரமா வெஹிக்கிள் வந்து எடுக்கணும். ஹஸ்பண்டுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் ஆகிக்கும். அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இப்ப அவங்க இல்ல. கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. ஸோ இந்த வெஹிக்கிளை வச்சு இன்ஷால்லா அவங்களுக்கும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் விரும்பிய மாதிரி என்று சொல்லித்தான் நான் அவசரமா எடுத்தேன். நான் வந்து இதை ஸ்டார்ட்ல நினைச்சிருந்தது வந்து 2024 எண்ட்ல தான் நான் டார்கெட் பண்ணினேன் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு. பட் அந்த டைம் எனக்கு எடுக்க இருந்துச்சு, அந்த அளவுக்கு என் இன்கம் இருந்துச்சு. பட் அதுக்கு பிறகு கொஞ்சம் கடன்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நாங்க பாப்போம்னு சொன்னதால எனக்கு ஒரு 2 months லேட் ஆகிட்டு உண்மைக்குமே நேற்று நான் எடுத்துட்டேன் வெஹிக்கிள். அல்ஹம்துலில்லாஹ் உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கு. இன்னும் இருக்குது இந்த வெஹிக்கிளை வந்து இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போகணும் என்று இன்னும் எனக்குள்ள ஆசை. உண்மைக்குமே வந்து இப்ப எனக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்குது. நான் ஓன் ஹவுஸ் ஒன்று எடுக்கணும். இது வரைக்கும் என் மனசுக்குள்ள வராத நிறைய கனவுகள் இப்ப வந்திருக்கு எபெக்ஸோரா மூலம். ஸோ இந்த எபெக்ஸோரான்னு சொல்றது வந்து உண்மைக்குமே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்க, வீட்டுல இருந்து கொண்டு ஒரு கிழமைக்கு 1 லட்சம் மாதிரி நாங்க எடுக்கிறோம். அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 10,000க்கு மேல ஏர்ன் பண்றோம். எந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க. கொஞ்சம் நீங்க டைமை கொடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா ஓகே. நியூ மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றேன், நீங்க ஆர்டர்ஸ் இல்ல ரெக்ரூட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டு மட்டும் போயிட்டு வேணும், விட்டுட்டு போக வேணும். நான் என் டீம்ல யாரையுமே விட்டுட்டு போக விட மாட்டேன். எவ்வளோ அவங்க ஏழாண்டாலும் நான் மோட்டிவ் பண்ணி கதைச்சி கால் பண்ணி நான் அவங்களை எப்பயுமே இந்த ஒர்க்ல வந்து தக்க வச்சு கொள்வேன். விட்டுட்டு போக வேணும் என்ற நான் அந்த அளவுக்கு பயனடைஞ்சிக்கிறேன். நீங்களும் பயனடையணும். இப்ப எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஹஸ்பண்ட் செலவு மட்டும், அதாவது ஹஸ்பண்ட் ஏர்னிங்க மட்டும் வச்சு லைஃபை கொண்டு போக இயலாது. ஸோ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வாழ்ற எங்களை மாதிரி முஸ்லீம் லேடிஸ் இது வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா லேடிஸுமே நானும் வந்து ருஷான் சிஸ்டம் அதை அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு நிறையவே ஆசை. அண்ட் வந்து நீங்க ருஷான் சிஸ்டர் சஃபா இன்னும் வந்து லைஃப்ல பெரிய லெவலுக்கு போகணும்னு நினைச்சு பண்ணிக்கொள்ள, அதே மாதிரி எல்லாரையும் நினைச்சு பண்ணிக்கொள்வேன். நீங்க எல்லாரும் வந்து என்ன மாதிரி உங்களோட லைஃப்ல சக்சஸ் ஆகணும், உங்களோட கஷ்டம் எல்லாம் நீங்கி நீங்க வந்து உங்களோட கோல்கள் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். உண்மைக்குமே அவ்வளோ ஹாப்பியா இருக்குது உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது. அதுவும் அந்த சிச்சுவேஷன் இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, ஹஸ்பண்டுக்கு சுகம் இல்லை லாஸ்ட் அந்த 1 month அந்த டைம்ல வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ் இன்கம் மூலமா தான் நான் ஃபேமிலியை ரன் பண்றேன். அண்ட் அவருக்கு இதுக்கு பிறகு ஒர்க் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்றதால இந்த இன்கமை வச்சு அவருக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். ஸோ இது எல்லாமே வந்து வெளியில இருக்கிற எத்தனையோ பேர் எவ்வளோ விஷயங்கள் நெகட்டிவா கதைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து உங்களோட இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு ஆன்சரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெளியில கதைக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நெகட்டிவா கதைக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா அஃப்ரா சிஸ்டர்ட இந்த அவங்களோட ஸ்பீச்சா இருக்கலாம், அவங்க சொன்ன விஷயங்களா இருக்கலாம், சரியா? என்னன்னு சொன்னா இப்ப உண்மையில சொன்ன மாதிரி அவங்க இந்த பிசினஸ ஒர்க் பண்ணாம விட்டிருந்தா இப்போ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் என்ன. சோ அதுதான் கண்டிப்பா எங்களுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு இன்கம் நாங்க உருவாக்கி கொண்டே இருக்கணும். இதை எடுக்கிற இன்கம் நான் தான் சொல்றது, நீங்க எபெக்ஸோரால் எடுக்கிற இன்கம் கூட சரியான வழியில பயன்படுத்தி கொள்ளுங்க. எங்களுக்கு இன்கம் வருதானே, ஓகே நாங்க என்ஜாய் பண்றோம், செலவு செய்யறோம், அதெல்லாம் தாண்டி சேவிங்காவோ அல்லது உங்களுக்கு இன்னொரு ஒரு தொழில ஆரம்பிக்கிறதோ ஏதோ ஒன்றுக்கு சரி நாங்க இந்த காசை வச்சு பயன்படுத்தலாம். என்ன வருமானத்தை எங்களுக்கு எல்லாத்தங்களை சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வழி அமைச்சு கொடுக்கறதோ ஏதோ உங்களால முடிஞ்சதை நாங்க செய்து கொடுக்கலாம் கண்டிப்பா. உண்மைக்குமே தேங்க்யூ சோ மச் அஃப்ரா சிஸ்டர். உங்களோட அந்த ஸ்பீச் வந்து உண்மையிலே அவ்வளவு பேரை வந்து மோட்டிவ் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணணும்னு விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் சிஸ்டர், உண்மைக்குமே எங்களோட ஊருக்குள்ள இருந்தாலும் சரி எனக்கு நிறையவே கைன்ஸ் எப்படின்னு சொன்னா இப்ப முன்னேறிட்டு வரக்குள்ள தெரிந்தானே சிஸ்டர் நிறைய பேர் இது ஹராமன் இருக்கு, ஹராமன் சொல்லி நான் ஹராமன வழியில எடுக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னு சொன்னா வந்து அல்லாஹ் வந்து இறைவன் வந்து எனக்கு காட்டி தந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வழி உண்டு. என்ன வந்து இந்த அளவுக்கு நான் இந்த லைஃப்ல சக்சஸ் நோக்கி போறேன்னு சொன்னா நல்ல வழியில தான் நீங்க வந்து செலவு பண்ணிட்டு வரேன். அது வந்து ஒரு ஹராமான காசை வந்து எல்லாம் எனக்கு தர மாட்டான் நல்ல வழியில சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஸோ அதே நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்றேன். உண்மைக்குமே இது வந்து ஹராமே இல்லை. நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இதை நான் earn பண்ணிக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நான் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் ஹலால் சர்டிஃபிகேட் கூடிய சீக்கிரம் வந்துடும். மற்றபடி யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. தொடர்ச்சியா இதை பண்ணிட்டு போங்க. நான் இதை உறுதியா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. அது ஓகே, தேங்க்யூ. உண்மைதான். இப்ப வெளியில அது என்னன்னா நாங்க ஒரு ஒரு கட்டத்துல வளர்றோம்னு சொன்னா எங்களை எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு பாப்பாங்க. அதுக்கு ஒரு எமோஷனலா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ஹராம் என்ற ஒரு வேர்டு. ஏன்னா இப்ப வேற விஷயங்களை சொன்னா கூட எங்களால என்னது நாங்க வந்து அதுக்கு ஏதோ ஒரு ரீசனை சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா எமோஷனலா எங்களை தாக்கக்கூடிய ஒரு வார்த்தை மார்க்க ரீதியா கதைக்கிறதோ இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது எங்களுக்குள்ளே ஒரு டவுட் வரும். ஐயோ உண்மையா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க டவுன் ஆயிடும். சோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. எப்படி எங்களை டவுன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை வழியில இருந்து பயன்படுத்துறாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ ஒவ்வொரு லீடர்ஸும் நீங்க திங்க் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆளுமே நீங்க உங்கள்ட்ட கேளுங்க, நான் இந்த விஷயத்த வந்து சரியா தானே செய்யறேன், இதுல என்ன பிழை இருக்குது, நான் யாரையுமே மாத்துறேனா, நான் யாருக்கும் துரோகம் செய்தனா, என்ன எதுவுமே நான் செய்யல, நான் என்னோட சேர்ந்து ஒரு 10 பேரை முன்னேறதுக்கு வழி காட்டுறேன். 4 பேர் இன்னைக்கு பாருங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் வந்து சஃபாக்கு கொடுத்தேன். சஃபா மூலமா அஸ்ரா சிஸ்டருக்கு போய், அஸ்ரா சிஸ்டர் மூலமா அவட சிஸ்டர் அஃப்ரா சிஸ்டருக்கு போய், இன்றைக்கு அவன் ஒரு ஓன் வெஹிக்கிள் எடுத்து இவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்றான்டா. நான் எப்படி ஆக்களை ஜாயின் பண்றதுல பிள்ளை செய்யறேன்? நான் மற்றவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தானே காட்டி கொடுக்குறேன். அவங்களோட வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாய்ப்பை தானே காட்டி கொடுக்குறோம் நாங்க. அண்ட் இது எப்படி இன்னொரு இது ஒரு பிள்ளையா போகும் வெளியில சொல்றாங்கன்னு எனக்கு கேட்டா இப்ப வரைக்கும் தெரியாது. அது அவங்களோட புரிதல், அவ்வளவுதான். என்னதான் எங்களுக்கு எத்தனை பேர் என்ன விஷயங்கள் சொன்னாலும் அவங்க மனதார அதை புரிஞ்சு கொண்டாங்கண்டா யாருக்குமே இதுல எந்த டவுட்ஸுமே வராது. அவ்வளவுதான். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து யாரு? சுஷ்மிதா. சுஷ்மிதா ஓம் ருஷானி இருக்கிறேன். ஓகே. ஓகே, குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீக் என்னோட டீம்ல வந்து இன்கம் எடுத்தவங்களை வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இஷாமா சிஸ்டர், இவங்க வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 70,000. ஆல் தி பெஸ்ட் இஷாமா சிஸ்டர். உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு ஆக்டிவான ஒரு கேர்ள். நீங்க இன்னுமே வந்து உங்களோட எஃபர்ட் வந்து இன்னுமே போட முடியும். இன்னும் வந்து பிசினஸுக்குள்ள இன்க்ளூட் ஆகி நல்ல நிறைய ஒர்க் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னா தான் உங்களோட ஒவ்வொரு வீக்குமே வந்து உங்களோட இன்கம் வந்து இன்னுமே அதிகரிச்சு கொண்டு போக முடியும். உங்கள்ட்ட இன்னுமே டேலண்ட் இருக்குது. அதை நீங்க இன்னுமே வந்து ஃபுல்லா அப்ளை பண்ண இல்லை. ஃபுல்லா அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீம்ல வந்து எலிசபெத் சிஸ்டர், இவங்க வந்து இந்த வீக் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். கம்பெனிக்கு வந்து இவங்க விசிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா அது வந்து எங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் ருஷானி எல்லாமே ஃபாரின் போன டைம் அங்க இருந்த ஸ்டாஃபோட எல்லாமே கதைச்சி போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட் போடக்கூடிய ஒருத்தங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு சைட் தான். சின்ன சின்ன விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எடுக்கிற இன்கம் வந்து இந்த பிசினஸ் அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறையவே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பிசினஸ் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. சரியா, ஆஃப்லைன் செஷன் செய்யறதுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். குயிக்காவே வந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பு சைட் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சூப்பர் சிஸ்டர். அடுத்தடுத்து வந்து உங்களோட இன்கம் வந்து அதிகரிச்சு கொண்டே போக வேணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டீம்ல வந்து சிமர், இவர் வந்து 10,000 இன்கம் இந்த வீக் ஏர்ன் பண்ணிருக்காங்க. டோட்டல் இன்கம் வந்து 1,50,000. குயிக்காவே வந்து நீங்க மில்லியனர்ஸ் கிளப்புக்குள்ள வந்து என்டர் ஆக வேணும். இவரோட டீம்லயுமே வந்து நல்ல ஆக்டிவான லீடர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய ஆஃப்லைன் செஷன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாரு. லாஸ்ட் இந்த சாட்டர்டே கூட அக்கரப்பத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி செய்திருந்தோம். உண்மைக்குமே வந்து ரொம்ப கவனமா பிசினஸை வந்து கொண்டு போகக்கூடிய ஒருத்தர். அவ்வளோ நிறைய டேலண்ட் இருக்குது. இனிமே வந்து நீங்க இதுல வந்து அப்ளை பண்ண வேணும். சிமர் வந்து இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண இல்லை. அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகல. பட் சிமர் வந்து மீட்டிங்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இருந்தீங்கன்னு சொன்னா ஷுவரா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இருக்கிறீங்களா சிமர்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யா, ஓகே.
நீங்க பேசலாம் நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சிமர் சவுண்ட் போதாம இருக்குது, கொஞ்சம் சவுண்டா. இப்போ ஓகே. யா ஓகே. ஹாய், குட் மார்னிங். இன்கம் எடுத்த எல்லாரையும் நான் விஷ் பண்ணி கொள்கின்றேன். என் நேம் வந்து சிமர். நான் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அஃபெக்ட்ஸோரா உண்மையிலே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது வந்து எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க மூலம் தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிஷியோயிலுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். ரிஷியோயில் ஆர்டர் போடக்குள்ள அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் நம்பிக்கையே எடுக்கல, சரி விட்டுட்டேன். அப்போ நான் சொன்னேன் ரிஷியோயில் மட்டும் ஆர்டர் போட்டு எடுத்து தாங்கன்ட்டு சொன்னேன். ஒரு அடுத்த வீக் கழிச்சு இன்னொரு தரம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சொன்னாங்க. அப்பயும் நான் கணக்கு எடுக்கல. அப்போ இன்னொரு வீக் வந்து திரும்ப போட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்க என்ன போட்டு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்றீங்க, நான் போட்டது ஆர்டர் போட்டு எடுத்தாங்க. இந்த திரும்ப இன்னொரு தரம் போட்டாங்க. சரி அந்த இதை அனுப்புங்க, ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் அனுப்புங்க, நான் பார்க்கன்னு சொன்னேன். உண்மையிலேயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கை பார்த்தேன். உண்மையில அந்த ருஷானி சிஸ்டர் அந்த வாய்ஸுக்கு நான் ஈர்க்கப்பட்டேன். உண்மையிலேயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கை பார்த்தது பிறகு சரி அப்போ அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்டேன். ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கை பார்த்தது பிறகு அவங்க வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குரிய ஃபார்மை அனுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு குரூப்ல எட் பண்ணாங்க. அதோடையே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு. அதாவது என்ன கைட் பண்ண இது விதங்கள் ஒன்றுமே காணா. அவங்களும் தலைமறைவாயினாங்களான்னு தெரியவில்லை. அதோடய ஸ்டாப் ஆயிட்டு. அதுக்கப்புறம் என்னடா செய்யற, அடுத்த கட்டம் என்ன செய்யற, வெம்பட்டுக்கு நம்ம கேட்டுட்டோமே, அடுத்த என்ன செய்யணும் ஏது செய்யணும் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்ப குரூப் இன்னொரு விடயம் ஒன்று செஞ்சாங்க. குரூப்ல வந்து எட் பண்ணிப்பட்டு போயிட்டாங்க. அப்ப குரூப்ல பார்த்தேன், யார்கிட்ட கேட்கிறேன் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகுதான் சுஷ்மிதாக்காவை நான் நாடினேன். உண்மையிலே நான் இந்த அளவுக்கு இன்கம் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு நான் ஏர்லி ஆக்டிவ் பண்ணிருக்கேன். உண்மையிலே அதுக்கு காரணம் சுஷ்மிதாக்கா. அதே போலதான் ருஷானி அக்கோட வாய்ஸ் நோட்டுக்கும் நான் அடிமைப்பட்டேன். உண்மையிலேயே அந்த வாய்ஸ் நோட்டுகளை பார்க்கும்போது இன்னும் நம்ம இன்க்ரீஸ் ஆகணும், இன்னும் மேற்கொண்டு நம்ம கட்டத்தை நோக்கி போகணும் ஒரு இறுக்கமான ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் வந்து இப்போ ஏர்லி ஆக்டிவ் பண்றேன். இன்னொரு கவலைண்டா, இப்போ நான் வந்து இந்த பிசினஸ்ல வந்து பார்ட் டைமா தான் செய்யறேன். ஃபுல் டைமா செய்யறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குது இல்லையா. நான் இன்றைக்குத்தான் என் எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கு ஷேர் பண்றேன். நான் இப்போ 1,50,000 இன்கம் எடுத்திருக்கேன். தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறேன். எனக்கு டைம் கொஞ்சம் போதாது. அப்படி இருக்கத்தால் உண்மையிலே கவலைப்படுறேன். என்னண்டா வந்து ஃபுல் டைமா எங்கி செய்யணுமே, அதுக்குரிய டைம் வருது இல்லையேன்னு கவலைப்படுறேன். உண்மையிலே எந்த இடத்துல உண்மையிலே என்ன இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி சின்ன ஒரு விடயம் எனக்கு வந்து நிறைய டவுட் ஆரம்பத்திலேயே வந்து நான் வந்து எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸுமே செய்யல. 0% வந்து பிசினஸ்ல நுழைஞ்சேன். எதுவுமே தெரியா, என்ன செய்யற, அடுத்து என்ன செய்யற, எது செய்யற இருந்தேன். உண்மையிலேயே மோட்டிவேட் பண்ணாங்க சுஷ்மிதா அக்கா. வந்து உண்மையிலேயே நல்லா மோட்டிவேட், அதாவது நான் டிஸ்டர்ப் ஆயிருப்போனோன்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒருபோதும் அப்படி யாருக்கும் டிஸ்டர்ப் ஆயிருக்க மாட்டேன், நீங்க என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம், அதை செஞ்சு தாரது எந்த கடமைன்னு சொன்னாங்க. உண்மையில அதன்படி என்ன அவ்வளவு நெறிப்படுத்தி என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணி செஞ்சு தந்தாங்க. உண்மையில அந்த அளவுக்கு இன்கம் எடுத்திருக்கேன்டா. உண்மையில வந்து அவங்கள விஷ் பண்ணணும். அதோட ருஷானி அக்காட வாய்ஸ் நோட்டு, ருஷானி அக்கா நடத்துற மீட்டிங் நடத்துற விதங்கள் அதுல பார்த்தது பிறகு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், அதுக்கு காரணம் சுஷ்மிதா அக்கா, ருஷானி அக்கா. அதே போல எந்த டீம், நான் உண்மையிலே நினைக்கல எந்த டீம் வந்து இவ்வளவு டெவலப் ஆகும், எனக்குள்ள ஒரு டீம் வரும். உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கேக்குதாக்கா சவுண்ட்? ஓம் சிமர் ஓம். சிமர் வாய்ஸ் வந்து கிளியர் இல்லாம இருக்கு. யா ஓகே ஓகே. அப்ப சரி ஃபர்ஸ்ட் வந்தது பிறகு இப்போ சொப்பு ஆக்டிவ் பண்ணணும், என்ன செய்யற ஏது செய்யற. அப்ப நான் உண்மையிலே நான் ஒரு சொப்பை வந்து 1 மந்த்துக்குள்ள ஆக்டிவ் பண்ணலாம்னு தான் டார்கெட் போட்டேன். உண்மையிலே நான் இப்போ ஜாயின் பண்ணி வந்து 2 மந்த் கிட்ட ஆகுது. வந்து 1,50,000 இன்கம் எடுத்து ஏர்லி சொப் வந்து ஆக்டிவ் பண்ணிட்டேன். டீம் எல்லாம் டெவலப் பண்ணி போறேன். நான் போட்ட டார்கெட் வந்து 1 மந்த்துக்கு ஒரு சொப்னு பார்த்தேன். நான் இந்த 2 மந்த்துக்குள்ள வந்து ஏர்லி சொப் ஆக்டிவ் பண்ணேன்னு எனக்கே டவுட் இருக்கு. அப்படி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த செல்ற விடயங்கள் நான் வந்து டீம் டெவலப் பண்ணினேன், ஃபார்மசியல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும்
பிரிண்ட் எடுத்தேன், எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்து ஃபைலுக்கு போட்டு நான் பார்த்தேன் நம்ம டீம் டெவலப் பண்ற குரூப் அதுகளை வச்சு மெயின்டைன் பண்ணி ஓர்டர்ஸ் எல்லாம் எடுத்து சொப் ஆக்டிவ் பண்றது போதா. நம்ம இப்போ வெளியிடத்த அதாவது ஃபார்மசிகள் காஸ்மெட்டிக் கடைகளுக்கு இதை பத்தி கதைக்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி கதைப்போம். அதுல இந்த ஓர்டர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சொப்புல ஆக்டிவ் பண்ணலாம். ஃபெஸ்ட்டுக்கு உண்மை சொல்ல போனா வந்து 2 சொப் வந்து எங்கட வீட்டால தான் நான் ஆர்டர் எடுத்து ஆக்டிவ் பண்ணினேன். 2 சொப் வந்து எங்கட வீட்டால சொந்தமா தேவைக்கின்ற எடுத்து தான் நான் இப்போ பார்க்கணும்னா நான் எந்த பர்சனல் தேவைக்கு அஃபெக்ஸோரோட ஃபுல் ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன், முடிய எடுக்கிற அப்படி இருக்கு. அப்போ அதுக்கு பிறகு வந்து நெக்ஸ்ட் ஃபார்மசி நான் ஃபர்ஸ்ட் ஃபார்மசி காஸ்மெட்டிக் கடைகளை நாடி நம்ம வந்து நிறைய ஏமாற்றங்கள் வந்துச்சு. அந்த இடத்துல பெடப்பாய்க்கு வந்து இதுக்கு பிறகு பிஸ்னஸ் செய்யறான்னு யோசிச்சுக்கிங்க. அந்த இடத்துல வந்து என்ன மோட்டிவேட் பண்ணி ஃபுல் மோட்டிவேட் பண்ணி ருஷானி அக்கா சுஷ்மிதா அக்காவெல்லாம் ஃபுல் மோட்டிவேட் பண்ணி இல்லை நீ செய்யலாம் நம்பிக்கையோட இறங்கி செய்யுங்கன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அடுத்தாண்டு போனேன், நிறைய காஸ்மெட்டிக் கடைகள் ஃபார்மசியில் போய் டார்கெட் பண்ணி பேசி ஃபெஸ்ட்டுக்கு 2 ஆர்டர் இங்கின மில்க் 2 ஆர்டர் எப்படி போட்டாங்க. அதுக்கு எங்களுக்கு கீழே வந்து 4 ஃபார்மசி இருக்கு. 4 ஃபார்மசி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களே ஆர்டர் போட்டாங்க. அந்த அளவுக்கு ஆக்கியிருக்கோம். ஹார்ட் ஒர்க் இந்த இடத்துல என்ன சொல்ல வேண்டும்டா, நாம எந்த அளவுக்கு நேரம் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்றோம் அந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இன்கம் வந்து earn பண்ணி கொண்டு போகலாம். சரி ருஷானி, ஸ்மிதா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சிமர். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஃபெடப்பாக தேவையில்லை, சரியா? எல்லாமே பாசிட்டிவாக அமையும். நெகட்டிவாக வந்தாலும் பாசிட்டிவ் தாட்டோட ஒர்க் பண்ணுங்க. உங்களோட டீம்லேயும் நிறைய பேரை வந்து இன்கம் ஏர்ன் பண்ண வைக்க வேணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட டீமில் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க கதிஷ்கா. உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 1 வயது 1.5 வயதுல வந்து ட்வின்ஸ் 2 கிட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களையுமே வச்சு கொண்டு மேனேஜ் பண்ணி இந்த ஒரு ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொண்டு போகிறாங்க. தன்னால் முடியாது, எதுவுமே இயலாது எல்லாமே ஒரு நெகட்டிவ் தாட்டோட இருந்தவங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இவங்க 10,000 எடுத்தது வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியோ இல்லையோ, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தன்னால் எதுவுமே முடியாதுன்னு இருந்த ஒரு கேர்ளை வந்து நான் இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறேன். உண்மைக்குமே நிறைய டேலண்ட் இருக்கு. நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படையா நீங்க என்ன பேசுறீங்களோ இல்லை தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள வந்து எல்லாருக்குள்ளயுமே வந்து டேலண்ட் இருக்கும். அதை வந்து லீடர்ஸ் எல்லாருமே வந்து புரிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு கேர்ளுக்குள்ளயுமே வந்து நிறைய ஆழமான கனவுகள், ஆழமான கோல்ஸ் எல்லாமே இருக்கும். பட் வந்து அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து மேலே எழுப்பி விடுறோம், எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வரோம்ன்றதெல்லாம் நம்மளோட சக்சஸ் இருக்குது. உண்மைக்குமே எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அதை வந்து என்னால் சொல்ல இயலாது. பட் நான் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. கதிஷ்கா, நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். கதிஷ்கா இருக்கிறீங்களாடா? நீங்க chatல போட்டாலும் ஓகே. இருக்கிறீங்களா? கதிஷ்கா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வேணும்னு சொன்னாங்க. chatல போடுறீங்களா? ஓகே, அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அவங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி. ஓகே, தேங்க்யூ ருஷானி. ஓகே ஓகே சுஷ்மிதா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுஷ்மிதாவோட டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸ், அதே மாதிரி ஷிமர், எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் முஷாஃபிரா. ஓகே, இது வந்துட்டு எங்கள் டீமில் இன்கம் எடுத்த எல்லாத்தையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். இந்த வீக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துச்சு ஃபர்ஸ்ட்னா பர்வீன். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட்னா பர்வீன். அடுத்தது வந்துட்டு இந்த வீக் 10,000 ரூபா, அவங்களோட டோட்டல் இன்கம் 40,000 ரூபா. ஃபர்ஸ்ட்னா பானு சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்துட்டு ஆஷிகா, இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபா, டோட்டல் 1,20,000 ரூபா இன்கம் எடுத்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்கள் வந்துட்டு குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பராக என்ட்ரு ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன்.
அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபா டோட்டல் 1,70,000 ரூபா இன்கம் எடுத்திக்கு. உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன் குயிக்கா வீனஸ் கிளப் மெம்பரா என்ற ஹாம் வந்து சொல்லி. அடுத்தது வந்துட்டு ஹாஜரா சிஸ்டர். இந்த வீக் வந்துட்டு அவங்களோட இன்கம் 20,000 ரூபா டோட்டலா 60,000 ரூபா இன்கம் எடுத்திக்கு. கங்க்ராச்சுலேஷன் ஹாஜரா சிஸ்டர். அடுத்தது வந்து அடுத்தது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் அஹ்லம் சிஸ்டர். இந்த வீக் வந்துட்டு 30,000 ரூபா அவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 6,50,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் டியர். அடுத்தது வந்துட்டு ஹஸ்பினா. கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்பினா. இந்த வீக் வந்துட்டு அவங்களோட இன்கம் 30,000. அடுத்தது அவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 5,80,000. கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்பினா. அடுத்தது வந்துட்டு நான் தான். இந்த வீக் வந்துட்டு என் இன்கம் 70,000. டோட்டலாக நான் இந்த பேச்சுவரால் 11,70,000 இன்கம் எடுத்திருக்கு. ஓகே, அவ்வளோதான் ரிஷான் சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ முஷாஃபிரா. அண்ட் முஷாஃபிரா இன்கம் எடுத்த லீடர்ஸ் எல்லாரையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ எல்லாருமே ஓகே நான் நினைக்கிறேன் குரூப்பில் போட்டிருந்தாக்கள். ஓகே தானே, வேறு யாரும்? ஓகே, எல்லாரும் முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஃபாரின் டூர் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிட்டு நானும் அடுத்தது ரிஸ்தா சிஸ்டரும் அதுக்கு பிறகு நாங்களோட மீட்டிங் எண்டா. சரி, ஓகே. உங்களுக்கு தெரியும் பேங்காக் டூருக்கான ப்ரமோஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தவங்க நவம்பர் என்ன நவம்பர் தான் லான்ச் பண்ணி, நவம்பர் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஓகே, நவம்பர். அதே மாதிரி டிசம்பர் வந்து அதில் டேட் 28 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 8 கிழமை தான் எங்களுக்கு அதுக்கான டைம் இருந்தது. சரியா? ஸோ அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம்னு சொல்லி உண்மையிலே வந்து இந்த ஃபாரின் டூருக்கு வந்து எனக்கு ஒரு டிக்கெட், மேக்ஸிமம் 2 டிக்கெட் குவாலிஃபை ஆகலாம். ஆனால் எனக்கு வந்து ஒரு டிக்கெட் கிடைச்சிருந்தது. ஆனா எனக்கு உண்மையிலே ஃபாரின் டூர் போகணும், அதாவது எனக்கு போகணும்ன்ற ஆசையை தாண்டி ஃபேமிலியை கூட்டி போகணும்ன்றதுதான் உண்மையிலே எனக்குள்ள ஒரு ட்ரீமா இருந்தது. அந்த ட்ரீம் அப்படி ஒரு விஷயம் எனக்கு உருவாச்சுன்னு சொன்னா அது வந்து இந்த இடம் தான். அதாவது வெயிட், ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து 2022 ஒரிஃப்ளேம்ல ஒர்க் பண்ணும்போது மலேசியாவுக்கு வந்து எனக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சிருந்தது. அந்த டைம் வந்து நான் என்னை வந்து வழி அனுப்புறதுக்காக வீட்டு எல்லாருமே வந்தாங்க. அம்மா, அப்பா, தங்கச்சி, எனக்கு 2 தம்பி, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்து போனது நான் மட்டும்தான். சரியா? அப்ப அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். இப்ப தம்பி தங்கச்சிலாம் ஏர்போர்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்டா வந்தேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளவு இதா பார்த்துட்டு அங்க போறாக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குமே ஒரு ஆசைன்னு வரும் தானே. நாங்க ஒரு விஷயத்த பார்க்குறோம், எங்களுக்கு போக கிடைக்கலன்னு சொல்லும் போது ஒரு கவலையும் இருக்கும். சேம் டைம் நாங்க ஒரு ஆசையும் வரும். அப்ப அந்த மாதிரி அந்த விஷயத்த நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். சரியா? அதே மாதிரி அன்னைக்கு வந்து அருண் சார், அந்த டைம் எங்களோட ஒர்க் பண்ணது அருண் சார். அப்ப அவருக்கு தெரியும், அவர் எல்லா செஷன்லயுமே சொல்றது ஒரிஃப்ளேம் டைம்ல. நான் வந்து அன்னைக்கு போகும்போது நான் அழுதேனா. அவங்க என்ன யோசிச்சேன்னா நான் இப்படி ஃபேமிலியை விட்டுட்டு போறேன், ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு போறேன்றதுக்காக அழுறேன்னு தான் அவங்க நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே நான் அன்றைக்கு அழுதது என்னன்னா, என்னால இவங்களை கூட்டி போக இல்லாம போயிட்டே. சரி, ஹஸ்பண்டை விட்டுட்டு போறேன், மெட்ட எல்லாரும் அதுல ஒரு சில பேர் ஃபேமிலியா வந்திருந்தாங்க. என்னால இன்னொரு டிக்கெட் வின் பண்ண இல்லாம போயிட்டேன், அல்லது அந்த இடத்துல என்னால இவங்களை கூட்டிட்டு போக இல்லாம போயிட்டேன்றதுக்காக தான் நான் அன்றைக்கு அழுதேன். சார் அதை வந்து அதை எப்படி யோசிச்சாருன்னா, ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு போறேன்னு ஒரு 3 டேஸ் பிரிஞ்சு போறேன்னு சொல்லி அது ஒரு நக்கல் அடிச்சு கழிச்சிட்டே இருப்பார். ஆனா உண்மைக்கு நான் அன்றைக்கு எனக்கு அழுக வந்து காரணம் என்னால இவங்களை கூட்டிட்டு போக முடியலை. ஸோ அந்த டைம் நான் டிசைட் பண்ணினேன், கண்டிப்பா எல்லாரையுமே கூட்டிட்டு ஃபேமிலியா ஒரு இது போகணும்ன்றதை நான் அன்றைய நாள் டிசைட் பண்ணேன். ஸோ அதுக்கு பிறகு ஓகே, ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீரென எங்களுக்கு ஒரிஃப்ளேமுமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு நான் எபிக்ஸோராவில் ஜாயின் பண்றேன். பட் தெரியல எப்படி இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் எனக்குள்ள ஒரு ட்ரீம் இருந்துச்சு, கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் செய்யணும்ன்றது தான். ஓகே, அதே மாதிரி இப்படி ஃபாரின் டூர் ஒன்று லான்ச் பண்ண முதலே, கம்பெனியால லான்ச் பண்ண முதலே
கம்பெனியால வந்து இப்படி பேங்காக் டூர் வந்து லான்ச் பண்றதுக்கு முதல் நான் என்ன யோசிச்சேன்டா, எல்லாருக்கும் தெரியும் இதுல நேமா என்னோட ஆரம்பத்துல இருந்து ஒர்க் பண்ற எல்லா லீடர்ஸுக்குமே தெரியும். நான் ஓரளவு இதுல இன்கம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் நான் சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னா, நான் வந்து எடுக்கிற இன்கம் ஃபர்ஸ்ட் நான் ஏர்ன் பண்றது வந்து நான் ஃபாரின் டூர் தான் போக போறேன். ஃபேமிலியா கூட்டிட்டு போகணும்ன்றதான் எல்லா லீடர்ஸ்க்கு நான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு தெரியாது கம்பெனில எப்படி லான்ச் பண்ண போறாங்கன்னுலாம் தெரியாது. பட் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் இன்கம் எடுத்து அத வச்சு நாங்க கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்தியாவுக்கு சரியா இந்தியா போறதுக்கு வந்து நான் கதைச்சிட்டு இந்தியால வந்து அங்க இருக்கிற அந்த ஒரு டூர் அந்த ஏஜென்ட்ரால கால் பண்ணி அங்க கதைச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி 10 நாள் போறதுக்கு எல்லாம் ஓகே. அப்ப இவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்ல. அப்ப அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரெடியா இருந்த டைம் தான் நவம்பர் மாதம் லான்ச் பண்றாங்க இப்படி பேங்காக் டூர். சரி ஓகே. அப்ப அதுக்கும் போயிட்டு இதுக்கும் போயிட்டு ரெண்டுக்கும் போக கஷ்டமே ஒரே டைம். அப்ப அதை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னு ஓகே கம்பெனியால இதுக்கே நாங்க கூட்டிட்டு போவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் எனக்கும் டிக்கெட் கிடைச்சிருந்தது. ஸோ ஃபேமிலியா வந்து கிட்டத்தட்ட நாங்க அம்மா அப்பா 2 தம்பி 1 தங்கச்சி அடுத்தது வந்து ஹஸ்பண்ட். ஸோ அவ்வளோ பேருமே நான் கூட்டி போயிருந்தேன். இவங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் எங்க அப்பாவும் ஆல்ரெடி போயிருக்கிறார். நானும் போயிருக்கிறேன். ஹஸ்பண்டும் போயிருக்கிறார். மற்ற எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உண்மைக்குமே இது வந்து இப்ப எப்படி அஃப்ரா சிஸ்டர் அவங்களுக்கு அந்த வெஹிக்கிள் எடுக்கணும்ன்றது ஒரு பெரிய ட்ரீமா இருந்தது. அதே மாதிரி எனக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா ஆல்ரெடி நாங்க போயிருக்கோமே. இப்ப நான் போயிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு அதுல அந்த ஒரு என்னது இது இருக்கல. ஆனா டீம் மெம்பர்ஸோட போறது ஒரு ஹாப்பி தான். பட் இருந்தாலுமே இந்த உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. நான் இவங்கள கூட்டிட்டு போறேன்றது மட்டும் தான் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. ஹஸ்பண்டும் நானும் போனதும் இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டூர். ஃபாரின் டூர்ன்னு சொல்லி ஏன்னா ஹஸ்பண்ட் தனியா போயிருந்தவர், நான் தனியா போயிருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஒன்றா போனதுமே வந்து இதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க பார்த்த விஷயங்கள்ன்னு சொன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட் பேங்காக்ன்னு சொன்னாலே நார்மலா ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து அங்க சரியான ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு பார்க்க கிடைச்சிருந்தது. ஸோ இங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வந்து இந்த வண்டு, பூச்சி அதுகள் எல்லாமே அங்க இருந்துச்சு. சரியா? ஸோ அந்த ஒரு விஷயங்களுமே பார்க்க கிடைச்சது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓகே. ஐகான்ஷியா மால்ன்னு சொல்லி பேங்காக்க பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஷாப்பிங் மால். அதுக்கு தான் நாங்க போயிருந்தோம். அங்க போயிட்டு அங்க இருந்து தான் வந்து டின்னர் க்ரூஸ் வந்து இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு ரிவர் சரியா? ஆறு மாதிரி இருக்கும் பெருசு. அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய இந்த க்ரூஸ் இந்த மாதிரி ஒரு கப்பல் அந்த மாரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல 3 தட்டு இருக்கும். ஆக கீழ உண்டு, 2வது உண்டு, ஆக மேல. எங்களுக்கு வந்து எபெக்ஸோட போன அவ்ளோ மெம்பர்ஸுக்குமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தது டாப்ல தான், மேல. கீழ 2வது முதல் லேயர்லாம் இருக்கு. ஆனா எங்களுக்கு மேல தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. செப்பரேட்டா டேபிள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, சாப்பாடு வந்து எங்களுக்கு அன்லிமிட்டட். நாங்க எவ்வளோ வேணுமோ தேவையானத எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ரிவர்ல வந்து அந்த அ ஷிப் வந்து ஓடிட்டே இருக்கும். சரியா? இந்த க்ரூஸ் அது வந்து ஓடிட்டே இருக்கும். 2 மணித்தியாலம் சுத்தி அதுல இருக்கும். ஸோ நாங்க வந்து அந்த இடங்களையும் பார்த்துக்கொண்டு, அந்த காத்து யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. நைட் டைம்ல வந்து நல்லா காத்து. ஸோ அங்க இருக்கிற இடங்கள், பேங்காக்ல இருக்கிற சில முக்கியமான டெம்பிள்ஸ் அதெல்லாமே நாங்க அந்த போற இதுல வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பாடும் எங்களுக்கு விருப்பமான சாப்பிட்டு கொண்டு என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து நாங்க முதல் நாள் போன அந்த நைட் வந்து டின்னர் க்ரூஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உண்மைக்கும் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முதல் நான் இந்த மாதிரி போனதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு க்ரூஸ் டின்னர் வந்து எடுத்தது வந்து இதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அத ஃபேமிலியோட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு இன்னுமே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீங்களுமே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியூச்சர்ல எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்குமே ஒருக்கா விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. அடுத்தது இதெல்லாமே அந்த இதுதான். சரியா? இந்த மாரி தான் இருக்கும். வடிவா டேபிள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. இந்த மாதிரி ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது நாள் ட்ரீம் வேர்ல்டுன்னு கூட்டி போயிருந்தாங்க. ஸோ ட்ரீம் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபுல்லாவே ஒரு அட்வென்ச்சரஸ் பார்க். சரியா? அதுக்கான அங்க வந்து ஃபுல்லாவே அந்த அட்வென்ச்சரஸ் கேம்ஸ்கள் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாமன். 2வது நாள் சாமன் அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாள் இதா தான் வந்தது. ஸோ சாமனோட நாங்க எங்க டீம் எல்லாருமே ஃபேமிலியா எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ ட்ரீம் வேர்ல்டு வந்து செகண்ட் டே அது ஃபுல்லாவே அங்க இந்த மாதிரி அது என்னது ட்ரீம் வேர்ல்ட ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து டே 2. உண்மையிலேயே அது வந்து எப்படி சொல்றது? அங்க ஃபுல்லா கேம்ஸ் தான். சரியா? ஆல்ரெடி எனக்கு
மலேசியால போன டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதால எனக்கு தெரியும், பயமா இருந்தது. சீரியஸ்லி எனக்கு பயமா இருந்தது. நான் ஆல்ரெடி அந்த தெரியாம போயிட்டு அவ்ளோ கஷ்டப்பட்டேன் நான். அதனால இந்த முறை நான் பெருசா எல்லா கேம்ஸுக்கும் போகல. 1, 2 மட்டும் தான் போனேன். ஈஸியானத பார்த்து தான் போனது. ஆனா நிறைய பேர் இப்ப எங்க டீம்ல மிஸ்ரா சிஸ்டர், சஃபாவும் சரியா பாய்ந்தது. சஃபாவும் பெருசா போகல. மிஸ்ரா சிஸ்டர் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி. என்னண்டா என்ன ஒரு தைரியமா அவங்க வந்து எல்லா இதுவுமே கேமும். நான் சொன்னேன், ஐயோ இது பயமா இருக்கு சிஸ்டர்ன்னு. இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவங்களும் என்ஜாய் பண்ணினாங்க. அப்படி என்ன சொல்றது, நிறைய அட்வென்ச்சரஸ் கேம் இருந்தது. ரிஸ்தா சிஸ்டர் அண்ட் அவங்களோட ஃபேமிலியோட எல்லாமே அவங்களுமே ஃபுல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நாங்க எல்லாருமே சேர்ந்தே ஒவ்வொரு விஷயங்களா போனோம். எல்லாருமே எங்க டீம் எல்லாருமே நாங்க சேர்ந்தே ஒவ்வொரு விஷயங்கள் போனோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் எங்க டீம்ல இருந்து போயிருந்தது வந்து மிஸ்ரா சிஸ்டர், சஃபா, நான் அண்ட் ரிஸ்தா சிஸ்டர். இவ்வளவு பேர், எங்க 4 பேருக்குமே ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சு நாங்க போயிருந்தோம். ஓகே, இது வந்து ரிஸ்தா சிஸ்டர் அவரோட மகளோட அந்த ட்ரீம் வேர்ல்டுல அந்த ஒரு போட் ஒரு கேம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த வாட்டருக்குள்ள. ஸோ அந்த ஒரு போட்டோஸ் நான் எடுத்து வச்சிருந்தது சஃபா இது. உண்மைக்கும் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ டவுன் சொல்லி ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு. ஸோ இங்க வந்து இப்ப எங்களுக்கு வந்து ஒரு பனி பிரதேசத்துல போன அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் அப்படி இருக்கும்ன்றத எங்களுக்கு அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல செய்திருந்தாங்க. கையெல்லாம் உள்ள போனதும் அப்படியே உரைச்சி வீங்கி போயிட்டு எனக்கு ஏற்கனவே எனக்கு குளிர் ஒத்துக்கொள்ளாது. என்னது போய் கையெல்லாம் வீங்கி தான் வெளியில வந்து கையெல்லாம் குத்த தொடங்கிட்டு, அந்த அளவுக்கு சரியான கூல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி எல்லாம் முடிஞ்சு ஓட்ட கேம்ஸ் வந்து இல்லையேன்னு கவலைப்பட்டு இருக்கும் போது சொன்னாங்க, ஒரு 1/2 hour தான் டைம் இருந்தது. 5 மணியோட ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். 4:30க்கு தான் நாங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். 5 மணியோட க்ளோஸ் ஆக போது 1/2 hour தான். அந்த 1/2 hourக்குள்ள ஏன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்னா அவ்வளோ பிடிக்கும். என்னதான் இருந்தாலும் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு அது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா பிடிக்கும். ஐயோ நாங்க இதை வந்து டைம் இல்லையேன்னு கவலைப்பட்டு இருக்கும் போது தேவன் சார் சொன்னார், இல்ல நீங்க பரவாயில்ல போங்க, 1/2 hour டைம் இருக்கு, டக்குன்னு முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடன்னு போய் உடுப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி அதையுமே வந்து அந்த ஆசைக்கு அதையுமே செய்துட்டு வந்தாச்சு அந்த 1/2 hourக்குள்ள. ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அது ஸ்பெஷல் அங்க இருந்து நான் பார்த்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னா அங்கத்தே ஓட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அந்த டூரிஸ்ட் வந்துட்டு, அதாவது நாங்க வந்து இப்ப நார்மலா எங்கட ஊர்ல எல்லாம் வந்து ஓட்டோ வந்து எப்படி இருக்கும், சைட் நாங்க பார்க்கல தானே, கவர் ஆகிருக்கும். ஆனா இவங்க வந்து உங்களுக்கு தெரியும் பேங்காக் வந்து ஃபுல்லாவே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே. அவங்க வந்து வடிவா அந்த வளைச்சு பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி டிஃப்ரெண்டா வந்து இந்த ஓட்டோ இருந்துச்சு. ஸோ அதுலயுமே நான் ஒரு ஞாபகார்த்தமா ஒரு போட்டோ நாங்க இதுல வந்தது இங்க இருந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு ஹோட்டல் போறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இந்த இந்த ஓட்டோ. அடுத்தது வந்து ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னு சொன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே இருந்தது. நாங்க விருப்பம் சொன்னா போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், போற வழியிலேயே இருக்கும். அடுத்தது என்னன்னா நான் அங்க அதாவது பேங்காக்ல வந்து உண்மையிலேயே அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் இதெல்லாம் வந்து இப்படிதான் இருக்கும். அதாவது இந்த கலர் நான் இந்த போட்டிருக்கிறது எல்லாமே பேங்காக் அங்கத்தே இது ஸ்பெஷலானது. அப்ப அது வந்து நானும் வாங்கிட்டு அம்மாக்கும் வாங்கி கொடுத்து 2 பேருமே அந்த ஒரு இதுக்காக போட்டோ ஒன்று எடுத்துக்கொண்டோம். அடுத்தது வந்து இது 2வது நாள் சஃபாரி வேர்ல்டுன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ இங்க வந்து அந்த ஷோஸ் எல்லாமே நடக்கும் சரியா. இது வந்து அந்த ஒராங்கொட்டான் ஷோன்னு சொல்லி அந்த மங்கீஸ் எல்லாமே வந்து கராட்டி அந்த மாதிரி அவங்க வடிவா அந்த அளவு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இதுல பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் நாங்க என்ஜாய் பண்ணியிருந்தோம். அடுத்தது அங்கதான் சாமண்ட ஃபேமிலியோட நான் ஒரு போட்டோ எடுத்திருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா சாமண்ட வைஃப், அவருக்கு ட்வின்ஸ் பேபிஸ் இருக்கிறாங்க அவங்க 2 பேரும். ஸோ அவங்க ஃபேமிலியோட, அதாவது சாமண்ட ஃபேமிலியோட அதாவது ஒரு என்ன சொல்றது, கம்பெனி டூர்ன்னு சொன்னாலுமே எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க சரியா. இந்த பாஸ் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி இல்ல, லீடர் அப்படின்னு இல்லாம எல்லாருமே சகஜமா பழகினாங்க. அதுவுமே எனக்கு உண்மைக்குமே அவ்வளோ ஒரு பிடிச்சிருந்தது அங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ என்ன ஸ்பெஷல்டா, இந்த போட்டோ எனக்கு எடுத்து தந்ததே சாமன் தான். நான் அங்க சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துட்டு வெளியில வாரம், அவர் கூப்பிட்டு நாங்க ஃபேமிலியா வரோம்னு சொல்லி கூப்பிட்டு சாமனே கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்தானே, இருங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை இருக்க வச்சு எங்களை போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ வந்து அழகா இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தார். எனக்கு அது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா இருந்துச்சு. இந்த போட்டோ எடுத்து தந்தது சாமன். அதனாலே நான் ஒரு ஞாபகமா இதை வச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை தாண்டி அது முடிய ஒரு ஓப்பன் சஃபாரி என்று சொல்லிட்டு வேன்லயே நாங்க போன பஸ் தான், அதுலயே தான் கூட்டிட்டு போவாங்க. வெளியில வர இயலாது, எல்லா மிருகங்களையும் பார்த்து வரலாம். உள்ளுக்கு இருந்து யாரும் வெளியில போக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான்
இது வந்து டைகர், புலி இது இருந்தது. அதே மாதிரி சிங்கம் தான் அந்த போட்டோ காணல. எல்லாமே வந்து அது அவங்களோட பாட்டுக்கு அவங்க ஒரு காட்டுல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நாங்க வெளியில போக முடியாது. நாங்க வானத்துக்குள்ள இருந்தே பார்த்துட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. இது வந்து கரடி இருந்துச்சு. நான் கரடி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். கரடி இருந்துச்சு. அடுத்தது ஓகே. ஸோ அதுக்கு பிறகு நாங்க கடைசி நாள் லீவ் ஆகுது அன்னைக்கு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க எல்லாருமே டீமா அண்ட் எல்லாரோடையும் போட்டோஸ் எடுத்துக்கொண்டோம் ரிஸ்தா சிஸ்டரோட. அடுத்தது ஹிருன, சங்கீத், இது வந்து மிஸ்ரா சிஸ்டரோட ஃபேமிலி. உண்மையிலேயே மிஸ்ரா சிஸ்டர் ஃபேமிலியோட எனக்கு அவட பேபி இன்னைக்கு அவட பர்த்டே இந்த இருக்காத்தவங்க அவங்களோட அப்பா வச்சிருக்காரு ஹயா மரியம் அவட பர்த்டே இன்னைக்கு. அதான் மிஸ்ரா சிஸ்டர் வரலன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபேமிலியோட எல்லாமே எனக்கு நல்லா பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அது எல்லாமே எனக்கு உண்மைக்கு ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி வரக்குள்ள சேமனோடய நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இதுதான் எங்களோட டூர் கைட். ஸோ இவர் தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு கைட் பண்ணது, ஒவ்வொரு விஷயங்களா கூட்டி போய் கைட் பண்ணது அவங்க தான். ஸோ அதோட முடியுது. ஸோ நாங்கள் இது வந்து முடிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எபெக்ஸோட டீம் தான் எல்லாருமே. போக்கில் 2 சூகேஸ் 3 சூகேஸ் வரக்குள்ள வந்து பெரிய 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 நிறைய பேருக்கு வெயிட்டும் காணாது கொண்டு வரதுக்கு. அந்த அளவுக்கு நிறைய சாமான் வாங்கியிருந்தாங்க. ஸோ பாருங்க எல்லாரும் பேக்குமே வரும்போது நிறையவே கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்ந்தது. போக்குள்ள 2 சூகேஸ் வரக்குள்ள 4-5 சூகேஸ்ன்னு சொல்லி. ஓகே. ஸோ இவ்வளவுதான். இதே மாதிரி இந்த டூர் வந்து இவ்வளோ ஹாப்பியா முடிஞ்சிருது. கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது நாங்க என்னதான் வார்த்தையால சொன்னாலுமே நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். கண்டிப்பா மலேசியா டூருக்கு வந்து டிக்கெட் வின் பண்ணுங்க. அதோட இன்னொரு லீடர் ஃபிளைட்ல வரக்குள்ள எனக்கு பக்கத்துல இருந்த அவர் வந்து 2020 இருந்து ஒர்க் பண்றார் ஒரு சிங்கள ஒரு லீடரால். அவர் சொன்னார் அடுத்தது வந்து இந்த இயர் எண்டுல வந்து இந்தியாவில இருக்க உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருப்பீங்க ஷிம்லா மணாலி என்று சொல்லி இருக்குது நார்த் இந்தியா. ஸோ அங்கதான் அநேகமா இந்த இயர் எண்டோட ஃபாரின் டூர் வந்து ஷிம்லா அந்த மாதிரி இடங்களுக்கு தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தார். எனக்கு அது அவ்வளவு ஷாக். ஏனண்டா எனக்கு அந்த ஒரு இடமுமே வந்து ட்ரீம் பிளேஸ். கண்டிப்பா நாங்க இன்னென்ன இடத்துக்கு போகணும்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சிருக்கோமே அப்படி நான் ஒன்று போட்டு வச்சிருந்தது அந்த ஷிம்லா மணாலி. எனக்கு நார்த் இந்தியா அந்த ஸ்பெஷலா அந்த இடம் போறதுக்கு அவ்வளவு பிடிக்கும். அவனுக்கு அவர் சொன்னதுமே அவ்வளவு ஷாக்கா இருந்துச்சு. ஐயோ இதெல்லாம் நாங்க போகணும் அப்படின்னு நினைச்சிருந்ததே அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இயர் எண்ட்ல வந்து அது லான்ச் பண்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். உண்மை போய் அதாவது ஷூரா தெரியாது பட் கதைச்சிருக்காங்க போல கம்பெனில. ஸோ அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி தான் ஹாப்பியா நான் வந்து இந்த டூரை முடிச்சிருந்தேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ரிஸ்தா சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. உண்மையிலேயே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்ல இருந்து ஓட்டிக்கிறேன். எல்லாம் சேர்த்தான். நாங்க வந்து என்ன டிஃப்ரெண்ட் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க எங்களோட டீம் ஆக்கள் எல்லாரும் ரிஷானி சிஸ்டரங்கெல்லாம் முந்தினண்டு 24ஆம் தேதி அவங்க நைட்டு போனாங்க. மண்டே நைட்டு நாங்க கொஞ்சம் பேர் வந்து ஒரு 10 நான் எங்களோட ஃபேமிலி இன்னொரு கப்பல். அடுத்தது சாமண்ட ஃபேமிலியும் சேர்த்து நாங்க ஒரு 10 பேர் அடுத்த நாள் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா எங்களோட பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு அந்த ஃப்ளைட்ல இடம் இல்லாம அடுத்த ஃப்ளைட்ல எங்களை அனுப்பினாங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஃபர்ஸ்ட் டைம் போய்த்திருக்கிறேன். இந்த என்னோட ஹஸ்பண்ட் போய்த்திருக்கிறாங்க, உம்ரா செய்ய போய்த்திருக்கிறாங்க. நான் போய்த்தில, என் புள்ள 2க்கும் போய்த்தில. உண்மையிலேயே அவங்களுக்கும் எனக்கு என்ன சொல்றது வேற லெவல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணினோம். இது நாங்க ஏர்போர்ட்ல இருந்து எடுத்தது. இந்த நான் அடுத்த 2 கப்பல் வந்து காமினி சாரும் ரமணி டீச்சரும் அவங்க டீச்சர் அவங்களோட அடுத்த நாங்க அப்படியே எங்களோட பயணம் போனோம். அதுக்குதாங்க சேமனை மிஸ் பண்ணக்கூடாது. சேமன் வர லேட்டு அந்த டைம் வர லேட்டு. நாங்க வெயிட் பண்ணி இருந்துட்டு அப்புறம் சேமன் ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் லேட்டுன்னு சொன்னா நாங்க நேரத்தோட போய்த்துட்டோம். அவர் ஒன் டைம் வந்தாரு. ஒன் டைம் வந்து அப்படியே அந்த ப்ரொசீஜர்ஸ் அப்படியே போகல சரி டைம் ஆச்சு. அப்புறம் நாங்க கடைசியா செக்இன் பண்ணக்கோல போட்டோ எடுத்துட்டு இருப்போம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட எடுத்தோம். உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து சேமனோட டிராவல் பண்ண கிடைச்சது. அந்த
ஷாமனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கொள்ள நல்ல ஒரு பழகி கொள்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சு. ஆனா ஆரம்பத்துல நான் கவலைப்பட்டது ருஷானி சிஸ்டரோட போ கிடைக்கல. இருங்க சார் அவங்க எல்லாம் முந்தி போறாங்களே நான் தனியா போறேனே அப்படின்ட்டுலாம் நான் ரொம்ப கவலைப்பட்ட ஒரு ஆள் தான். ஆனா போனதுக்கு பிறகு எல்லாத்துலயும் ஒரு நல்ல இருக்கேன். ருஷானி சிஸ்டரோட எப்ப வேணாலும் பழகலாம், இன்றைக்கும் கூட பழகலாம். ஆனா சாமன் அவங்களோட அப்படியெல்லாம் பழக இயலாது. ஆஹ் இந்த எங்களுக்கு அப்படி இல்லை. ஆனா உண்மையிலேயே அது எனக்கு வேற லெவல். உண்மை அவரும் ரொம்ப கேர். அதாவது நாங்க கொஞ்சம் டிலே ஆயினாலும் அவர் வெயிட் பண்ணிட்டு நிப்பாரு நாங்க வரும் வரைக்கும். நாங்க எங்களோட எல்லா வேலையும் பாஸ்போர்ட்ல நாங்க ஃபர்ஸ்ட் சுற்றியும் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட இது ஃபர்ஸ்ட்ன்றதுனால அவர் வெயிட் பண்ணி ஒவ்வொன்றையும் செஞ்சு தந்து முடியும் வரைக்கும் எங்களோட வேலைகள் எல்லாம் முடியும் வரைக்கும், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுல இருந்துக்கான நின்று வெயிட் பண்ணி சொல்லி தந்து தான் கூட்டு கொண்டு போனாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் சொன்னா நான் கண்டில்ல. அப்படியான ஒரு ஆள் இப்படியாப்பட்ட இடத்துல இருந்து கொண்டு எங்களுக்கு இப்படி கேர் பண்ற ஒரு ஆள் என்று சொன்னா உண்மையிலேயே நாங்கெல்லாம் பிளஸ்ட் ஆக்கள். இந்த மாதிரி ஒரு கம்பெனில இந்த மாதிரி ஒரு சேர்மனு கீழே நாங்கெல்லாம் ஒர்க் பண்றோம்ன்றது எங்களுக்கு உண்மையிலேயே கிடைச்ச பெரிய ஒரு அருளா நான் நினைக்கிறேன். இது எங்களோட ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் பிளைன் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் போற நல்லா பயந்த நாங்க ஃபர்ஸ்ட்லயே ஆரம்பத்திலே ஏறும்போது நடுங்குது விழுவுது அப்படின்றலாம் யோசிச்சு அப்புறம் ஆனா அந்த பிளைட் எங்களோட ஓகே ஒரு அளவுக்கு அந்த கூட்டி போயிடுச்சு. நிறைய பயம் காட்டல, ஸ்மூத்தா போயிடுச்சு. அது இறங்கும் போதுதான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் ஆச்சு. அதுபடி மத்தபடி நார்மலா இருந்துச்சு. ஆனா வண்டர்ஃபுல் பிளேன் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஃபேமிலியா பேசியிருந்தோம். இது சிஸ்டர் சொன்ன அந்த ட்ரீம் வேர்ல்ட் நாங்க அடுத்தாண்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஆண்டு டின்னர் க்ரூஸ் போயிட்டிருந்தாங்க. நாங்க போறாண்டு ட்ரீம் வேர்ல்ட். அப்படி ட்ரீம் வேர்ல்டோட ஜாயின் ஆகி எல்லாரோடையும் சேர்ந்து போட்டோ எடுத்திருந்தோம். எங்களோட பிள்ளைகள் சாமண்ட புள்ள ரெண்டும் எங்களோட புள்ள ரெண்டும் நல்லா ஃப்ரெண்ட்லியா கடைசி கட்டத்துல பழகிட்டாங்க. நல்லாக்கள். எதுவுமே ஒரு நல்ல ஒரு இது உண்டு. இந்த போட்டோ வந்து நல்ல விருப்பம் எங்க ஹஸ்பண்டுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல விருப்பமா இருக்கு. இந்த இடத்துக்கு போனதுக்கான நிறைய அட்வான்டேஜ். நாங்க வந்து நான் அதாவது எங்களோட ஃபேமிலி வந்து நாங்க ஒரு தனி டீமா நாங்க 4 பேரும் மட்டுமே என் பிள்ளைகளுக்கு தேவையான விளையாட்டு பார்த்துக்கொண்டு பிள்ளைகளோட சேர்ந்து கொண்டு அந்த அவங்கள என்ஜாய் பண்ணிக்கொண்டு அந்த மைண்ட் அவங்களும் வாராங்க இல்ல சில இடத்துல இருந்து விட்டுட்டு வரையில அது டீமோட போகையில அது அவங்க அந்த இல்ல இதுக்கு போகே ஆகணும் நின்று அது அப்படி நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. எவ்வளவு மேக்சிமம் வேணுமோ அவ்வளவு மேக்சிமம் என்ஜாய் பண்ணாங்க. என் மகள் நேத்தும் காண கேக்குது. நாங்க முந்தநாத்து வந்தோம், நேத்து கேக்குற நாங்க அடுத்த ட்ரிப் போகலையா அம்மாண்டு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபுல்லா நல்லா என்ஜாய்மெண்டா இந்த ட்ரிப் இருந்துச்சு. நான் மிச்சமேனி பிள்ளைகளோட தான் இருந்தேன். உண்மையிலே வேற லெவல நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைச்சிச்சு. உண்மையில நினைச்சு சரி பார்த்திக்கல்ல அந்த அளவுக்கு வேற லெவல். இது வந்து ஸ்னோட அந்த அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த அட்வென்ச்சர் பார்க்க அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே தான் இது இருக்குது. ஸ்னோக்கு இதுக்குள்ள இருந்து இவங்க வரவே இல்லைன்ட்டாங்க. அந்த கேம் எல்லாமே கொசக்கேந்து ஸ்லிப் ஆகி வர கேம் எல்லாம் அதுல இருந்து போக 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 வரவே இல்லாண்டுட்டாங்க. கையெல்லாம் திமுத்தி ஐஸ் கட்டி மாதிரி. எனக்கு பயம் மாட்டோம் இருந்தாலுமே இல்ல வரல நாங்க இருக்கிறோம் இன்னும் விளையாடிட்டு போவோம்னு சொல்லித்தான் ஹஸ்பண்டும் புள்ள ரெண்டும். ஹஸ்பண்டுக்கு உண்மையா சொல்ல போனா கொஞ்சம் ஃபீவராகவும் இருந்துச்சு. அதுக்குள்ள எங்கான அவங்க ரெடி ஆயிட்டு வந்தாங்க. இது வந்து பாருங்க நாங்க போன அந்த பஸ்ஸுக்குள்ளேங்கான நல்ல ஒரு டெக்கரேஷன், நல்ல ஒரு இன்டீரியர் எல்லாமே சூப்பர். நல்லா அழகா இருந்துச்சு. அது வேணுக்குள்ளேயும் தான் இந்த பெரிய வேற லெவல். நானெல்லாம் இந்த இப்படியான இதுல போறேனா அப்படின்ற அளவுக்கு எனக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. இது வந்து சஃபாரி வேர்ல்டு போய்த்த நேரம். அடுத்த ட்ரீம் வேர்ல்டு ஒரு நாள், அடுத்தாண்டு சஃபாரி வேர்ல்டு போனோம். எல்லாம் ஃபேமிலி எல்லாம் ஒரே கலர்ல எடுத்து இது அடுத்தாண்டு நாங்க லீவ் நாங்கல்ல உஷானி சிஸ்டர் நாங்க மத்த டீம் அவ்வளவு பேருமே ஏர்போர்ட் போற டைம் எடுத்துக்கொண்ட போட்டோ. அடுத்தாண்டு நாங்க போனோம். இப்ப இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு போனாங்க தானே, ஃபர்ஸ்ட் ஆண்டு போனாங்க ஐகான் ஷியாம் போயிட்டு அங்கல இருந்து போனாங்க. இப்ப சாரோட நாங்க இது போயிட்டு நாங்க இந்த டீம் மட்டும் போயிட்டு அடுத்தாண்டு
டின்னர் க்ரூஸ்க்கு. அப்போ ஐகான் ஷாம்புக்கு நாங்க கொஞ்சம் நேரத்தோட போய்த்துட்டோம். அதோட போய்த்து உள்ளுக்கு நாங்க ஷாப்பிங் இது பண்றதுக்கு எல்லாமே இந்த மால் எல்லாமே அப்படி ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு ரெடி ஆகி இது போனோம். இது அங்க எடுத்த இந்த போட்டோ டின்னர் க்ரூஸுக்கு போக்கோல இந்த இதுக்குள்ள போக்கோல எடுத்த அது சாரோட போனது எங்களுக்கு உண்மையிலேயே ஸ்பெஷல். அது முடிஞ்சிட்டு அப்புறம் நாங்க திரும்பி ரிட்டர்ன். சார் வர இல்லை, சேர்மன் வர இல்லை, நாங்க மட்டும்தான். நாங்க 6 பேர் ரிட்டர்ன் வந்தோம். அவங்க என்ன ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. உண்மையிலே இந்த ஃபாரின் டூர் நான் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸே ஃபர்ஸ்ட் பயணம். அதுலேயே பேர் இந்த ஃபாரின் டூர் பேங்காக் ட்ரிப் கொண்டு இப்படி எபெக்ஸோரால போனது வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னை எங்கேயோ பள்ளத்துல இருக்கிறேன்னு எங்கேயோ தூக்கி வச்ச மாதிரி ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கான நல்ல திருப்தி, பிள்ளைகளுக்கான நல்ல திருப்தி எல்லாமே. இப்ப அடுத்தது மலேசியாவுக்கு கண்டிப்பா போறன்ற முடிவுல தான் நிக்கிறேன். என்னன்னா இது மாதிரி எல்லாரோட சேர்ந்து இப்படி போறது வந்து நாங்க தனியா போறதை விட 100 மடங்கு நல்ல சந்தோஷமும் கூட. எனக்கு அது பேய்த்தடத்துல நல்லா ஃபீல் ஆச்சு. நாங்க எப்பவுமே நாங்க தனின்றதுக்கு தனி இல்லை, போனாலும் சேர்ந்து தான் போறேன். இப்ப இந்த ட்ரிப்புக்கான நாங்க தனி எங்களோட ஃபேமிலியோட சுத்தினாலும் அந்த ஃபேமிலிக்கும் ஃபுல் செட்டிஸ், எங்களோட டீமுக்கும் ஃபுல் செட்டிஸ், ஆல் ஓவர் எல்லாருக்குமே செட்டிஸ். அந்த அளவுக்கு ஃபுல் ஃபன், நல்ல ஃபன், நல்ல சந்தோஷமா நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. எல்லாரும் போங்கன்னு நான்டா சொல்லுவான், எல்லாருக்கும் சொல்றேன். கண்டிப்பா எல்லாரும் போங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. பேங்காக் போயிட்டு வந்தாச்சு, ஓகே. மலேசியா போறதுக்கு இருக்குது. இன்னமுமே எங்களுக்கு 5 வீக் டைமும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, இப்பத்துல இருந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா மலேசியாவுக்கும் கண்டிப்பா போகலும். உண்மையிலே இங்க பேங்காக்ல வந்து நாங்க சின்ன ஒரு இதை பண்ண சாப்பாடெல்லாம் வேற லெவல், எல்லாமே அல்டிமேட் இருக்குது. வேண்டிய அளவு சாப்பிடலாம், ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லலாம். ஆனா சில சாப்பாடு எங்களுக்கு சாப்பிட இல்லாத அந்த ஒரு சுச்சுவேஷன். சாப்பாடு கொஞ்சம் எங்களுக்கு பர்சனலியா கம்பெனி வந்து ஃபுல் இன்டர்நேஷனல் புஃபே தான் செட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லா எல்லாருக்கும் வேண்டிய அளவு சாப்பிடலாம். எங்களுக்கு பர்சனலா கொஞ்சம் இது இருந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனையும் காண மலேசியாவில் இருக்காது. மலேசியால அதுவும் காண கேராது. சூப்பரா என்ஜாய் பண்ணலும் என்று நான் மனசார நம்புறேன். தனியா போகாம எல்லாரும் சேர்ந்து போவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் ரெடி ஆகுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே அதை நாங்கள் என்னதான் ஃபேமிலியா போனாலும் அதை தாண்டி அதை தாண்டி எங்களுக்கு இப்படி ஒரு டீமா போகும் போது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஹாப்பினஸ். எல்லாரையும் சேர்ந்து பழகுறோம், சேர்ந்து போறோம். அண்ட் எங்களுக்கு தெரியாது இப்போ உண்மையில சொல்லணும்னா மிஸ்டர் ஹஸ்பண்ட் எல்லாம் அவ்வளோ எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. அவருக்கு ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. எங்க ஷாப்பிங் பண்ணணும், எங்க விலை குறைவா திங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நாங்கள் தனியா போயிருந்தோம்னா நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்போம். சரியா? சோ இப்படி போறது வந்து எங்களுக்கு நிறைய ஒரு இது என்ஜாய் பண்றதா இருக்கலாம், எங்களை கைட் பண்றதுக்கா இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இப்படி ஒரு விஷயம் உண்மைக்கும் இதா இருந்தது. அடுத்து உண்மைக்கும் மலேசியா வந்து ஆல்ரெடி நான் போயிருக்கிறேன்றதால சொல்றேன். அவ்வளோ ஒரு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். எனக்கு மலேசியால நான் அடுத்த ஒரு விஷயம் வந்து கேபிள் கார், ஜென்னி ஹைலேண்ட், அடுத்தது வந்து அந்த பட்டுகவாஸ் முருகன் கோயில், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்வின் டவர் இருக்குது, கேஎல் டவர் அந்த கிளாஸ்ல இது நடக்கிற மாதிரி கேஎல் டவர் இருக்குது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் மலேசியாவில் இருக்குது. ஸோ கண்டிப்பா ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு 5 கிழமை இருக்கு, தாராளமா போதும். நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்றதுதான் முக்கியம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்கமும் கூடுதலா கிடைக்க போகுது. அந்த இன்கமை வச்சு நீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையுமே உங்களுக்கு கூட்டிட்டு போகலாம். சரியா? சோ உண்மைக்கு நான் வந்து இங்க உண்மையா அங்க 4 நாள் ஒர்க் பண்ண கிடைக்கல. என்னடா டைம் டிஃபரண்ட், அடுத்தடுத்து எங்களுக்கு ப்ரோக்ராம் நைட்டுக்கு வர டிலே ஆகும். இதனால ஒழுங்கா போன் பார்த்து சம்டைம் இந்த சார்ஜ் போடுறதுல எல்லாம் இஷ்யூ இருந்தது. அதனால நான் உண்மையா சொல்லணும்டா போன வீக் ஃபுல்லா ஒர்க் பண்ணவே இல்லை. ஆனாலும் எங்களோட டீம்ட பெர்ஃபார்மன்ஸ் இப்ப பாருங்க. போன வீக் நான் ஒர்க் பண்ணலன்னு சொன்னாலும் எங்களோட டீம்ல பாருங்க எல்லா வேலைகளுமே பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்குது. அதோட இன்கம் லீடர்ஸ் எடுத்திருக்காங்க. சோ இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நாங்க ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிருக்கோம். நாங்க இருக்கிறோமோ இல்லையோ எங்களோட சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. சரியா? எங்களோட சிஸ்டத்தின் ஊடாக எல்லாருமே பலன் அடைகிறாங்க. எனக்கு உண்மைக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், 4 நாள் நான் நிக்க மாட்டேனே, எப்படி வரப்போதோ தெரியும், என்ன நடக்க போகுதோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா உண்மைக்குமே எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் என்னன்னா நாங்க கிரியேட் பண்ணின சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது.
அது எனக்கு உண்மைக்குமே அதுல ஒரு நல்ல ஒரு திருப்தி ஒன்று இருந்துச்சு. எனக்கு எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டீம்ல. மற்றது வந்து கண்டிப்பா எல்லாருமே இன்னுமே ரீசன் சொல்றதெல்லாம் விட்டுட்டு ஒர்க் பண்ணுங்க. உங்களோட ட்ரீம்ஸுக்காக ஒர்க் பண்ணுங்க. நீங்க ஒர்க் பண்றது எனக்காகவோ, மத்தவங்களுக்காகவோ இல்ல. உங்களோட ட்ரீம்ஸுக்காக. இப்ப பாருங்க ரிஸ்தா சிஸ்டர் வந்து அவட ஃபேமிலிய கூட்டிட்டு அவங்களோட பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போனது, அவங்க யோசிச்சிருப்பாங்களா இப்படி நாங்க போறோம்ன்னு சொல்லி, இல்லையா? ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களோட ஃபேமிலிக்காக உருவாக்கி குடுத்திருக்கா. அவங்க வந்து ஒரு ஆ என்ன ஒரு ஒரு கேர்ளா இருந்து அந்த விஷயத்த செய்திருக்காங்க. நெறைய பேர் சொல்லுவாங்களே, கேர்ல்ஸ்க்கு எதுவுமே முடியாது, செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க நினைச்ச ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணல. எங்களால முடியும். சரியா? சோ அதுக்கு நீங்க எல்லாருமே ரெடி ஆகணும். நீங்க எல்லாருமே ரீசன் சொல்லிக்கொண்டோ, எங்களுக்கு இது முடியாதுன்னு சொல்லி நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா, எல்லாமே இதாயிரும். சரியா? சோ இவங்களுக்கெல்லாம் முடியுதுன்னா, எனக்கு முடியும்ன்னு சொல்லி நீங்க ஒரு ஆளும் ரெடி ஆகணும். நீங்க ஆர்வமா வொர்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு என்னது டிக்கெட் வின் பண்ணலாம். மலேசியாவுக்கு போகலாம். மலேசியா டூர் முடி அடுத்தது நாங்க ஷிம்லா, மணாலிக்கு போலாம். இனி அதுக்கு அடுத்த வருஷம் வர்றதுக்கும் போகலாம். ஓகேவா? சரி ஓகே. தேங்க் யூ. நாங்க கிட்டத்தட்ட 1 ஆயிட்டுன்னு 2 ஹவர்ஸா மீட்டிங்ல இருக்கிறேன். ஸோ தேங்க் யூ சோ மச் எல்லாருமே. இந்த வீக்க பெர்ஃபெக்ட்டா நீங்க வொர்க் பண்ணுவீங்கன்னு நான் எல்லாருமே விஷ் பண்ணிக் கொள்றேன். தேங்க் யூ சோ மச்.